அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில மலைப்பாம்பு சத்யநாராயணன் சார் அது ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா வச்சிருக்காரு, இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பறவைகள், கோழி, அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தாரு. இப்போ வந்து பாம்பு வகையில பூந்திருக்காரு. 1457வது நிகழ்ச்சி மலைப்பாம்பு. மலைப்பாம்பு பத்தி நமக்கு பெரும்பாலும் எல்லாரும் ஓரளவுக்கு நம்ம வந்து பெருசா பயப்பட மாட்டோம். ஏன்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு உடனே தாக்குற விலங்கு கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மனுஷனை முழுங்கிடுது, ஆடை முழுங்கிடுது, இத அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். அது எந்த சூழ்நிலை முழுங்குது, எந்த சுச்சுவேஷன்ல அது பண்ணுதுன்றதுலாம் நமக்கு தெரியாது. பெரும்பாலும் ஒரு சிலர் பயாலஜி படிச்சிருக்கலாம் அப்படின்றது டீட்டெயிலாக படிச்சிருக்கலாம். மற்றபடி எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. சார் பேசின பிறகு நம்மளோட புரிதல் என்னன்றதும் தெரிஞ்சுக்குவோம். மகிழ்ச்சி சார், நன்றி. நீங்க பேசுங்க. கோர்ஸ்லாம் கொடுத்தேன். பிபிடி தெரியுதா சார்? வரும் ஒரு செகண்ட். இப்போ வந்துடுச்சு. நீங்க ஸ்லைட் ஷோ போயிடு. போயிடும். இப்போ ஸ்லைட் ஷோ தெரியுதா சார்? வரும். இப்போ வந்துடுச்சு. ஓகே சார். ஓகே சார். திரு சிகாமணி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு எழுதத்திற்கு மிக்க நன்றி. நம்ம தளத்தின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஸ்டீஃபன் சார் வந்து நம்ம இந்த மீட்டிங் பற்றி அந்த ப்ரோஷர் தயார் பண்ணி நம்ம தளத்தில் ஷேர் பண்ணும்போது முன்னே ரியாக்ட் ஆனாங்க சில நம்ம தளத்தில் இருக்கிற மெம்பர்ஸு. என்ன சொல்கிறாங்கன்னா, மலைப்பாம்பை பற்றி கவலைப்படாதீர்கள் மேடம் அப்படின்னு நான் கொடுத்தேன். நீங்கள் ஓட தேவையில்லை. ஏன்னா ஒரு மேடம் வந்து ஓடுற மாதிரி சொன்னாங்க, பயமாக இருக்குன்ட்டு. உண்மை அவர்கள்தான் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. சரியாக கருத்து தெரிவித்துள்ளாருன்னு நான் கொடுத்தேன். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்ன சொன்னாங்க, நானும் வரேன். ஐயோ, ஆள விடுங்க சாமி, உனக்கு இப்படியா, சேர்ந்து ஓடலாம். அது தனியாக ஓடலாமா? மலைப்பாம்பை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படின்னு நான் கூறினேன். 2 மேடங்கள் என்ன சொன்னாங்க, அதுதான் உங்களை பார்த்து பயந்து ஓடிவிடும். நீங்கள் ஓடத் தேவையில்லை. மலைப்பாம்பு மிகவும் மந்தமானது, மெதுவாகவும் நகரும், ஆக்ரோஷமானவை. ஆனால் பயம்தான் சார், பார்த்தாவே பயம் சார் என்று சொல்லி ஒரு நண்பர் பேசியிருக்கிறாரு. சரி. இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் என்ன? மலைப்பாம்பின், அதாவது பைத்தான் ஆங்கிலத்தில், நடத்தை குறித்து விழிப்புணர்வு நமக்கு இல்லாததே ஆகும். இது ரொம்ப முக்கியமான காரணம். நமக்கு விழிப்புணர்வு இல்லை. இதனால்தான் மலைப்பாம்பின் நடத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு உரையை நிகழ்ந்து விரும்புகிறேன். அதனால தான் நான் நினைச்சேன், சரி இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை யூஸ்வலா. சரி. இன்றைக்கு வந்து நான் பேச போறது இந்திய மலைப்பாம்பு, இந்தியன் ராக் பைத்தான். அந்த சயின்டிஃபிக் நேம், ஜூலாஜிக் நேம் பைத்தான் மொலூரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து பழுப்பு, மஞ்சள், கரும் இருந்தது. பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனா, மஞ்சள், எல்லோவிஷ்ஷா இருக்கும். எங்கே இருக்கும்? இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்தியா ஃபுல்லாவே வந்து இருக்கும். இவை 3 மீட்டர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வரை வளரக்கூடியவை. மலைப்பாம்பு வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். நீங்க பார்த்தா பெரிய பாம்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா, அதோட வாய் பார்த்தா ரொம்ப சிறுசு. இருவேறு நாக்கு. 2 பார்த்தீங்கன்னா பைஃபிட் டங்குன்னு சொல்லுவோம். இந்த நாக்க பாருங்க, 2ஆ பிரிஞ்சு இருக்கும். அது பேரு பைஃபிட். பிஐஎஃப்ஐடி பைஃபிட் டங் அல்லது இருவேறு நாக்கு. அது வாசனை உறுப்பு. யூசுவலா பார்த்தா வாசனை பிடிக்கிறது அந்த நாக்க பயன்படுத்துகிறது. ஒரு முக்கியமான இந்த தாடைகள், இந்த நம்ம ஜான்னு சொல்றோம் இல்லையா? தாடைகள். லோயர் ஜா, அப்பர் ஜான்னு சொல்றோம் இல்லையா? அது நமக்கு வந்து ஓரளவு தான் நம்ம வாய தொறக்கலாம். ஆனா, இத பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கோணம் இருக்கு. அதான் ஒரு அட்வான்டேஜ் இது. இது இந்திய மலைப்பாம்பு. சரி. இந்த பற்கள் எப்படி இருக்கின்றது? நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது பற்கள்
அமைப்பு. இவை உணவை மென்று சாப்பிடாது. ரொம்ப முக்கியமா நோட் பண்ணது நெறைய பேருக்கு தெரியாது. அந்த பாம்பு வந்து ஒரு இரைய பிடிச்சாலும், ஒரு ஏதாவது உணவு எடுத்தா, அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, மென்று சாப்பிடாது. மத்த விலங்குகள்லாம் மென்று தான் சாப்பிடும். வாயில் உள்ள பல் வரிசை கூர்மையான பற்கள். இந்த படத்த பாருங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கூர்மையா இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே வந்து இது கூர்மையா இருக்கின்றது. ஏன்னா, அதுல தான் என்ன பண்ணும் அப்டின்னா, எதுக்குன்னா அந்த இரை ஏதாவது ஒரு விலங்க புடிச்சா, அத பிடிப்பு இருக்கும். அப்போ கூர்மையான பின்னோக்கிய பற்கள். அதான் ரொம்ப அடாப்டேஷன் நாங்க சொல்லுவோம். அத ஃபங்ஷனல் மார்ஃபாலஜி. எதற்காக அப்படி இருக்கின்றதுன்னா, அந்த இரைய பிடிப்பதற்காக இந்த பல்கள் அமைப்பு இருக்கின்றது. இன்னொரு முக்கியமானது நெறைய பேருக்கு வந்து இது தெரியாது. இது வந்து இதுக்கு விஷம் இல்லை. நாங்க சொல்லுவோம் வினாமஸ், நான் வினாமஸ். யூசுவலா ஸ்னேக் போடும்போது நெறைய பேர் பாய்சன், நான் பாய்சன் என்று சொல்லக்கூடாது. ஸ்னேக் பாய்சன்ஸ் இல்ல. அதுல இருக்கக்கூடியது வந்து வினம். வினம் வந்து சிக்ரீட் ஆகுது. அந்த வினாமஸ். ஸோ இந்த பாம்பு வந்து பைத்தான் வந்து நான் வினாமஸ். இதற்கு நச்சு பற்கள் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபேங்குன்னு ஆங்கிலத்தில சொல்றோம் இல்லையா? இந்த இந்த படத்த பாருங்க. இந்த ஃபேங் வந்து இதுல மத்த பாம்புல இருக்கு. ஆனா பைத்தானுக்கு இல்லை. ஃபேங்ஸ் கிடையாது. மலைப்பாம்பு மிகவும் மந்தமானது. நெறைய பேர் ரொம்ப ஆக்டிவா இருக்காது. மலைப்பாம்பு ரொம்ப ரொம்ப மங்கமா மெதுவாக நகரும். ஆக்ரோஷமானவை இல்லை. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காது. ஒரு மலைப்பாம்பு எப்படின்னா, ஃபீல்ட்ல அப்படிதான் இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து தே வோன்ட். சரி. எங்கெங்கெல்லாம் வாய்விடங்கள். அந்த ஹேபிடேட்ன்னு சொல்லுவோம் நாங்க. நிலப்பகுதியில இருக்கும். மலை பாறைகள் அடியில இருக்கும். மரங்களிலும் இருக்கும். புல்வெளிகள் இருக்கும். கிராஸ்லேண்ட்ல இருக்கும். நீர்நிலைகள். அதில பார்த்தீங்கன்னா, சதுப்பு நிலங்கள் மேங்க்ரோவ்ஸ். இந்த பிச்சாவரம் போன்ற இடத்துல மேங்க்ரோவ்ஸ் இடத்துல இருக்கின்றது. ஸோ சதுப்பு நிலையில வாழ்கின்றது. சரி. இது எங்கல இந்திய மலைப்பாம்பு பரவல். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் நாங்க. இந்திய துணைக்கண்டம். இங்க ப்ரவுன்ல பாருங்க எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மலைப்பாம்புல நம்ப காணலாம். இதனுடைய பாதுகாக்க நிலை என்ன? அதுல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதுதான் வந்து நம்ம பாதுகாப்பு நிலைய ஒரு இது குடுப்பாங்க. இந்த இதில பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நிலை பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒன்றியல பார்த்தீங்கன்னா, சிவப்பு பட்டியல் அச்சுறுத்தல் இஸ் எ த்ரெட்டன்ட். அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கனால, அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இட் இஸ் எ த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு விலங்கு. சரி. இது எனக்கு எப்படி இந்த மலைப்பாம்புல வந்து எனக்கு வந்து ஆர்வம் வந்தது. நான் வந்து மலைப்பாம்பு அல்லது பாம்புகள வந்து ஆராய்ச்சி செய்யவில்லை. நான் உண்மையா சொல்றேன். நான் ஆராய்ச்சி செய்யவில்லை. இந்த மலைப்பாம்பு உணவு தேடும் நடத்தை. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா எனக்கு, அ அந்த முதுமலையில நான் வந்து 1987ல அக்டோபர்ல போயிருந்தேன். எப்படின்னா, என்னுடைய அ பிஹெச்டி மாணவர்கள் என்கிட்ட வந்து பிஹெச்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அவாவா கல்லூரில. அப்போ அவங்கள ஒர்க் வந்து அவங்கலாம் எலிஃபண்ட்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து டாக்டர் சிவகணேசன் டாக்டர் பட்டம் பெற்றவர். பிறகு வந்து டாக்டர் ரமேஷ்குமார். இந்த 2 பேரும் யானைகள தான் முதுமலையில யானைகள பண்ணாங்க. அந்த காலத்தில வந்து நான் வந்து அந்த ஒர்க்க அவங்கள அசஸ் பண்ண புரோகிரஸ் பார்க்கறதுக்காக நான் அந்த ஒரு 1 வாரம் தங்கியிருந்தேன். சடனா வந்து அந்த அக்டோபர் 1980ல போகும்போது ஒரு நாள் ஒரு 6:30 மணிக்கு சாயங்காலமா வந்தான். ஓடி வந்தான். என்னுடைய ரமேஷ்குமார். "சார் எனக்கு கேமரா ஃபில்ம் வேணும்." யூசுவலா நான் வந்து கேமரா ஃபில்ம் அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா, இந்த பிசி குரோமும், பிசி நெகட்டிவ் ஃபில்ம் 2மே வச்சிருப்பேன். "சார் எனக்கு ஒரு 2 ரோல் வேணும்." "என்னடா?" அப்படின்னேன். இந்த சார் மலைப்பாம்பா? சரி மோட்டார் பைக்ல ஏறு. அ 2 பேர் போனோம் சார். போன உடனே என்ன பண்ணேன், அதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒரு வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாரி ஒரு சைட்டிங் பார்க்கும்போது, எல்லாருக்கும் கிடைக்காது வாய்ப்பு. ஒரு சடனா வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சது 1987ல. பிறகு மலைப்பாவும் உணவு தேடும் மற்றும் வேட்டையாடும் முறைகள் பார்க்க போறோம் இப்போ. மலைப்பாம்பு உணவுக்கு மனிதனை ஒருபோதும் தாக்காது. தீங்கற்றது. இட் இஸ் எ ஹார்ம்ல நெறைய தெரிஞ்சுக்கங்க. நெறைய பேர் என்னன்னா, இப்ப மலைப்பாம்பு வந்து மேன் அட்டாக் பண்ணாது. மலைப்பாம்பு வந்து இட்ஸ் எ வெரி வெரி ஹார்ம்லெஸ் டு தி மேன். சரி. என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடும்? எலிகள், அணில்கள், முயல்கள், புள்ளிமான்கள், காட்டுப்பன்றி, பறவைகள் முதலியன தான் இது சாப்பிடும், உண்ணும். சரி. இருவேறு நாக்குன்னு நான் சொல்லி கேட்கிறேன். வாசனை உறுப்பு. நாக்க வெளிய எறிதல். என்ன பண்ணும் ஒரு இரைய தேடும்போது, அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நாக்க தான் வந்து டச் பண்ணும். ஸோ நாக்கால் இரைய பரிசோதிக்கும். இத வந்து உணவு சாப்பிடலாமா? நம்மளால முடியுமான்னு ஃபர்ஸ்ட்டு வந்து இட் வில் சென்சார். சரி. மலைப்பாம்பு இரை வேட்டையாடும் முறைகள். எப்படியெல்லாம் வந்து இரையை வேட்டையாடும்? மலைப்பாம்புக்குள் விஷம் கிடையாது. நமக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். இட் இஸ் எ நான் வெனாமஸ் ஸ்னேக். விஷம் கிடையாது.
ஆகையால் தான் உடல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வலிமையா இருக்கு. முக்கிய ஆயுதம். வலிமை தான் வேண்டும். ஏனென்றால், காத்திருந்து வேட்டையாடுதல். அது பேரு ஆம்புஷ் ஃபோரேஜிங். ஒரு காட்டுல இருந்தன்னா, அது வந்து நல்லா மறைந்திருந்து வேட்டையாடும். அதுக்கு தான் ஆம்புஷ் ஃபோரேஜிங். மலைப்பாம்புகள் ஒரே இடத்தில் அசையாமல் இருந்து அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயுமே அசையாது. இரைய தங்களுக்கு அருகாமையில் வரும் வரை காத்திருந்து திடீரென்று தாக்கும். ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ். ரொம்ப காமா இருந்துட்டு, அதான் சொன்னேன் மந்தமானது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சடன்னா வந்து இட் வில் அட்டாக். சரி. இது நாங்க வந்து செயல்பாடுகள்னு படிப்போம். இப்ப யூசுவலா பார்த்தீங்கன்னா விலங்குகள்ல எல்லாமே நாங்க செயல்பாடுகள்னு படிப்போம். ஆக்டிவிட்டி பேட்டர்ன். அது எப்படி வருது? என்ன உட்கார்ந்திருக்கு? எவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்கு? அப்ப எப்போ அட்டாக் பண்ணுது? எப்போ வந்து உணவு எவ்வளோ நேரம் உணவு எடுக்கும்? அல்லது வந்து ரெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லி நாங்க படிப்போம். இரவு நேர வேட்டை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஆர் ஆல் தி நாக்டர்னல் ஆக்டிவ் அனிமல். நாட் டே டைம். ஸோ டயர்னல்னா டே டைம். நாக்டர்னல்னா நைட் டைம். ஸோ இரவு நேரம்ல வேட்டையாடும். இரவு நேரங்களில் அதிக செயல்பாடு கொண்டவை. அதான் நாக்டர்னல் அனிமல். பகல் நேரங்கள் வெயில் காயும்போது அவ்வப்போது வேட்டையாடும். எப்போ ஜென்ரலா பார்த்தா வெரி ரேர். அது பேரு பாஸ்கிங். எப்பவுமே யூசுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாம்பு, அந்த பல்லி, அந்த ஓணான், ஆமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெயில் வரும்போது பாஸ்கிங் உஷ்ணத்த வந்து ஏத்துறதுக்காக வந்து பாஸ்கிங் நடக்கும். வெப்ப உறைதிறன். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் சொல்லுவோம். அதுல என்ன இருக்குன்னா ஒரு உறுப்பு, ஹீட் சென்சிங். ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹீட்ட வந்து சென்ஸ் பண்ற உறுப்புகள் இருக்கின்றது. இந்த உதடுகளில் உள்ள சிறப்பு வெப்ப உணர்வு கழிவுகள், குழிகள், அந்த ஒரு பிட் இருக்கு, குழிகள். அது ஹீட் சென்சிங் பிட்ஸ்ன்னு ஒரு அடாப்டேட் இருக்கின்றது. இது என்னன்னா, ஒரு இரை வருகின்றது, ஒரு எலி வருகின்றது, அல்லது ஒரு மான் வருகின்றது அப்படின்னா, அத உடல் வெப்பத்தை எங்க மானோ இங்க இந்த படத்துல பாருங்க, அந்த எலினுடைய வெப்பத்த வந்து கண்டுபிடிக்கும். அதான் அத வந்து ஹீட் சென்சிங் பிட்ஸ்ன்னு பேரு. அது பேரு பிட் ஆர்கன் நாங்க சொல்லுவோம். ஆங்கிலத்துல வந்து பிட் ஆர்கன். பாம்புகளின் கண்களுக்கும், முகர்க்கும் இடையே உள்ள இந்த இடத்துல பாருங்க. கண்ணு, இந்த நாஸ்டில் மூக்கு. இந்த 2க்கு நடுவுல வந்து பிட் ஆர்கன் இருக்கு. நெறைய தெரியுங்களா? இந்த ஒரு கண்ணு, தென் நாஸ்டில். இதுக்கு இடையில் நடுவில் இருக்கிறது தான் பிட் ஆர்கன் சொல்லுவோம். ஸோ அது ஒரு ஹீட் சென்சிங் பிட்ஸு. இது வந்து என்ன பண்ணும்? வெப்ப உணர்வு. இது பேர் பிட் ஆர்கன் சொல்லுவோம். சிவப்பு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கண்டறியும். இன்ஃப்ராரெட் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, தே வில் டிடெக்ட் இட். அப்பதான் வந்து இந்த தெர்மல் இமேஜ் ஹீட்ல தெர்மல் இமேஜ். இப்போ நெறைய பேர் பார்த்தா தெர்மல் இமேஜ்ல வந்து நாங்க வந்து இந்த வந்து கேமராஸ்லாம் வச்சிருப்போம். கேமரா ட்ராப்ன்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்ல வந்து விலங்குகள் எஸ்பெஷலி நைட் அனிமல், டைகர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது நடமாட்டங்கள இரவு அனிமல்கள் நடமாட்டம் பண்ணா, அது வந்து கேமரா ட்ராப்ஸ்ன்னு கேமராஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது யூசுவலா பார்த்தா தெர்மல் இமேஜ். அது போல தான் வேலை செய்யுது. இதனுடைய உறுப்புல வந்து தெர்மல் இமேஜ். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த தெர்மல் கேமரா பாருங்க. இத நாங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அனிமல் இன்ஸ்பயர்டு டெக்னாலஜி. இந்த விலங்குகள்ல என்ன பண்ணாங்க, நடத்தையெல்லாம் பார்க்கும்போது, எப்படி இதெல்லாம் வந்து இந்த தெர்மல் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு படிச்சாங்க சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் டெக்னிக்கல் பீப்பிள், இன்ஜினியர்ஸ், டெக்னோவேட்ஸ் அவங்கலாம் என்ன ஜாயின் பண்ணி இந்த உருவாக்குனாங்க. எப்படி வந்து நம்ம இமேஜிங் சிஸ்டம் செய்யலாம். அப்படிதான் வந்து எல்லா இதுவுமே கண்டுபிடிக்கிறாங்க. ராடர் எல்லாமே வந்து இலவங்கள வந்து கண்டுபிடிச்சு அ டிசைன்ட். சரி. இப்ப நம்ம ஆக்சுவலா பார்த்தா, முதுமலையில ஃபோரேஜிங் பிஹேவியர். எங்க நான் பார்த்தேன். 1987 நான் சொன்னேன் இல்லையா? அத முதுமலை வனவிலங்குகள் சரணாலயத்தில உள்ள மன்றாடியர் அவென்யூன்னு சொல்லுவாங்க. மன்றாடியர் அவென்யூன்னா எப்படி எங்க இருக்குன்னா, இந்த மன்றாடியர் நீங்க நெறைய பேர் முதுமலை போயிருப்பீங்க. தெப்பக்காடு, அந்த எலிஃபண்ட் கேம்ப் யானைகள் முகாம் இருக்கின்றது இல்லையா? அங்கேருந்து நம்ம மசனகுடின்னு போவோம். மசனகுடின்றது ஒரு சின்ன ஸ்மால் வில்லேஜா இருந்தது நான் அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து ஒரு டவுன் மாரி ஆயிப்போச்சு. எல்லா ரெசார்ட்ஸ் அங்க தான் இருக்கு. எல்லா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய இப்போ டவுன் மாரி ஆயிப்போச்சு. அந்த அந்த இடத்துக்கு போகிற வழியில இருக்கிறது தான் ரைட் சைடு இருக்கிறது தான் மன்றாடியர் அவென்யூ. ஸோ இது நெறைய பேர் இருக்கு. அந்த முதுமலை போனீங்கன்னா மன்றாட் அவென்யூ, ஜெயதேவ் பாபு அவென்யூ, லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நெறைய எம்ஜிஆர் டவர் அப்படின்னு சொல்லி நெறைய வந்து இருக்கிறது. அந்த மாரி இடத்துல மன்றியாடு இடத்துல வந்து ஒரு மலைப்பாம்பு ஒன்று புள்ளிமானை விழுங்குவதை நான் நேரில் பார்த்துள்ளேன். இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. சரி. மலைப்பாம்பு இரை துண்டு துண்டாகாமல் முழுவதாக விழுங்கும். ரொம்ப முக்கியமானது. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணா, ஒரு இரை இருக்கும்போது துண்டு துண்டா வெட்டாது வெட்டாது. முழுசா வந்து முழுங்கும். ஸோ இது ஒரு மலைப்பாம்பு எப்படி முழுங்கிரும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தலை தான் வரும். யூசுவலா பார்த்தோன்னா, தலை வருகின்றது. பிறகு பாடி உள்ள போகும். கால் கடைசியா தான் கால் போகும். இன்னொரு முக்கியமான கவனிங்க, இந்த புள்ளி மானுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் வித்தியாசம் இருக்கின்றது. நெறைய பேருக்கு தெரியும். ஆண் மானுக்கு தான் வந்து கொம்பு இருக்கின்றது. பெண் மானுக்கு இல்லை. ஆனா இந்த மலைப்பாம்பு பார்த்தா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். கொம்பு இருக்கிற மானும், ஆண் மான
தேர்ந்தெடுக்காது. ஏன் தெரியுமா? அதுல கொம்பு இருந்து கிழிச்சிடும் இல்லையா? பாடிய வந்து கிழிச்சிடும். ஆகையால வந்து எப்பவுமே தேர்ந்தெடுக்காது. அத வெயிட் பண்ணி இந்த இரைய வந்து நம்ம இந்த புள்ளிமான்ல பெண் மான் தான் வந்து தே வில் சூஸ். அப்ப நம்ம வந்து யங் ஒன்ஸ் ஃபான் கொம்பு வராத வந்து குட்டி மானா இருந்தா கூட இரைய சாப்பிடும். சரி. இரை பிடித்தல் அப்படின்னா கேப்சர். எப்படி இந்த இரைய வந்து கேப்சர் செய்யும்? இரைய தனது கூர்மையான பற்களால் ஃபர்ஸ்ட்டு வந்து கவித்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த பல்கள் வந்து இப்படி வந்து பின்பக்கமா இருக்கின்றது. ஸோ எதுக்கு அப்படின்னா, பிடிப்பு தான் அது. பிடிமானம் தான். வேற எதுக்குமே யூஸ் பண்றது. ஸோ அந்த பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாம்பை இத பாருங்க. கம்ப்ளீட்டா வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் நெறைய கயித்த புடிச்சிடும். இந்த கயித்த பிடித்து கொல்றாங்கன்ற இல்லையா? அத போல என்ன பண்ணுவோம்னா, அந்த கழுத்த வந்து நல்லா வந்து அமிக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மூச்சு திணறல் எடுக்கும். அப்போ அந்த இரை அது ஒரு மானோ அல்லது ஒரு எலியோ அல்லது ஒரு காற்று பன்றி என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு மூச்சு திணறலா இருக்கும். நெறைய விடாது. பயங்கர புடிச்சிருக்கும். ஸோ மலைப்பாம்புகள் இரையை கடித்து கொள்வதில்லை. இரையை நான் சொல்லியிருக்கேன் கடித்ததில்லை. கடிப்பதற்கு பதிலாக இரையை சுற்றி வளைக்கின்றது. அந்த மஸ்குலர் பவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா வந்து இறுக்கி பிடிச்சிருந்தா தப்பிக்கவே முடியாது. அது ஒரு அடாப்டேஷன். சரி. முதலில் மின்னல் வேகத்தில் இரையை தாக்கி ஃபுல் ஸ்டாப் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா வரும். அதன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. இந்த பற்கள் அது தப்பி ஓடாமல் இருக்க பிடிமானம் வந்து சொல்லியிருக்கிறேன். சுற்றுதல் சொல்லியிருக்கிறேன். சரி. பிறகு மான் மீது வேகமாக தாவுகிறது. சக்தி வாய்ந்த தசை இருக்கு. அதான் ரொம்ப மஸ்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மசில்ஸ் சுற்றி சுற்றி வருகின்றது. மிகப்பெரிய கழுத்தை நெருக்கம் அழுத்தத்தை செலுத்தும் மூச்சு திணறல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மூச்சு திணறல் இருக்கும். சுருள்கள் அவ்வித சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறது. அதுக்கு பிறகு என்ன பண்ணா ஓய்வெடுக்கும். நல்லா வந்து புடிச்சு தன்னோனே, அப்போ என்ன ஆகும்னா இம்மோபலைஸ். அந்த இரைய வந்து ஒரு மான் நல்லா கட்டி பிடிச்சோனே, அது வந்து சைலன்ட் ஆயிடும். அப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பிறகு என்ன பண்ணும்? நாக்கால் இரையை பரிசோதிக்கும்போது, எப்பவுமே வந்து அதுக்கு முன்ன என்ன பண்ணும், நாக்க வந்து எப்பவுமே வச்சுட்டு டெஸ்ட் பண்ணும். தலையை முதலில் விழுங்கத் தொடங்குகிறது. எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நீங்க இந்த படத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தலைய தான் முழுகும். அது எந்த விலங்கா இருக்கட்டும், தலைய வந்து இது பண்ணும். சரி. இத மாரி தான் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் அங்க போய் வந்து ஒரு 6:30 மணிக்கு போகும்போது, நாங்க டிஃபரண்ட் ஸ்டேஜ் வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தல முழுகும்போது ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்தது. நெறைய பேர் வந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிசயம் பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்கான பப்ளிக். நெறைய பேர் ஃப்ரம் கூடலூர் ஏரியா, மசனகுடி, அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபல் பீப்பிள், அ முதுமலை இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்பிள், ஊட்டியிலேருந்து வந்தாங்க. ஊட்டியில இத கேள்விப்பட்டுட்டு ஓடி வர்றாங்க. எல்லாமே ஊட்டியிலேருந்து வர்றாங்க. அந்த ஃபுல் நைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைப்பாம்பு இருந்துச்சுன்னா ஒரு 5 நாள் அங்கேயே இருக்கும். ஸோ அத பார்க்கறதுக்காக எல்லா மக்களும் நெறைய பேர் வந்தாங்க. எவ்வளோ எந்த சத்தம் வந்தாலும் அது வந்து நவராது. நான் சொன்னேன் மந்தமானது. ஒரு இரைய பிடிச்ச உடனே அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இரைய சாப்பிட்டு அப்படியே ரொம்ப மயக்கத்துல இருக்கும். மந்தமா இருக்கும் அப்படி. யார் என்ன பண்ணா பாரு நூத்துக்கணக்குல வந்து சுத்தி இருக்காங்க. ரவுண்டா இருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் ஒரு 3, 4 பேர் இருந்தோம். நாங்கலாம் இருந்தோம். ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா கிட்ட போய் நம்ம மக்கள் தான் தெரியும் இல்லையா? பார்த்தோனே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்ட போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னுவாங்க. அத டிஸ்டர்ப் பண்ணும். குச்சி எடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க கண்ட்ரோல் பண்ணி ஸோ இத மாரிலாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா வந்து இட் வில் டேக் ஹவர்ஸ் டுகெதர். நாட் சடனா முழுகாது. இட் வில் டேக் ஸ்லோலி போய் இந்த இதில நாங்க வெயிட் பண்ணி இந்த ஃபுல்லா முழுகிச்சு. ஃபுல்லா வந்து தலைப்பகுதியில இருந்து கால் பகுதி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாவே முழுகிடும். சரி. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் ஹஸ் கம்ப்ளீட்லி ஸ்வாலோவ்ட். ஃபுல்லா வந்து ஒரு மானம் வந்து முழுங்கியாச்சு. சரி. முழுமையான செரிமானம். எப்படி விலங்குகள் எலும்புகளை வெளியேற்றம் அல்லது கக்கும். நெறைய விலங்குகள பார்த்தீங்கன்னா, செரிமானம் ஆனது கக்கிடும். எலும்புகள்லாம் வந்து நம்ம என்ன எலும்பு என்ன பண்றோம்? ஒரு சிக்கனோ அல்லது ஒரு மட்டனோ வாங்கி சாப்பிட்டோம்னா, அந்த எலும்பெல்லாம் வெளிய போட்டுறோம் இல்லையா? மென்னு கூட வந்து நம்ம துப்பிர்றோம். ஆனால் மலைப்பாம்புகள் எலும்புகளை முழுமையாக கரைத்து விடுவதால், அவற்றின் கழிவுகளில் எலும்பு துண்டுகள் இருப்பதில்லை. இது நெறைய பேருக்கு தெரியாது. சார் அந்த எலும்பால என்ன ஆகும்? இவ்வளோ பெரிய மான்ல வந்து எவ்வளோ எலும்பு இருக்கின்றது. அந்த எலும்பால என்ன ஆகும்? எலும்ப வந்து வெளிய துப்பிடுமா? கக்கிடுமா? வாமிட் எடுக்குமா? அப்படின்னு கேள்விகளா வருகின்றது. ஆனால் அப்படி செய்யாது. முழுமையாக அப்படியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த துண்டுகள் இருப்பதில்லை. அப்படி இருந்தா எலும்புகள்ல வந்து துண்டுகள் வரணும் இல்லையா? மலத்துல. ஆனா அதுவும் இல்ல. என்ன ஆகுது? மலைப்பாம்புகள் சாப்பிடும் உணவை ஜீரணிக்கும் விதம் மிகவும் வித்தியாசமானது. ஆகனா இட் இஸ் எ வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் இந்த டைஜஸ்டிவ் மெக்கானிசம் டைஜெஷன் மெக்கானிசம் ஆஃப் தி பைத்தான் வெரி வெரி ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் நாங்க சொல்லுவோம். சரி. உணவு உடன் மாற்றம். என்னென்ன மாற்றம்லாம் மாறுதல் இருக்கின்றது?
பெரிய உணவு முழுங்கியவுடன் இது பெரியதுலயா ஒரு மான் என்ற ஒரு பெரிய உணவு இல்லையா? ஜீரணிப்பதற்கு சில மணி நேரங்கள் எவ்வளோ சில மணி நேரங்கள் 5 மணி நேரம், 6 மணி, 7 மணி, 8 மணி நேரம் கூட ஆயிருக்கின்றது. உறுப்புகள் 2 முதல் 3 மணி இது ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம். இந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, ஸ்டமக் இன்டெஸ்டைன் என்ன சொல்றாங்கன்னா, 2லேருந்து 3 மடங்கு பெரிதாகுமாம். அதிசயமா இருக்கு இல்லையா? ஸோ உறுப்புகளின் மாற்றம். உணவு செரிக்க தொடங்கும்போது, உணவு வந்து உள்ள போயாச்சு. ஒரு மானு வந்து முழுங்கியாச்சு, உள்ள போயாச்சு. மலைப்பாம்பின் கல்லீரல் மற்றும் குடல் போன்ற முக்கிய உறுப்புகள் 40 முதல் 100% வரை அளவில் பெரிதாக்குமாம். ரொம்ப ரொம்ப வந்து இந்த படத்த காமிச்சு பாருங்க. இந்த மாரி வந்து பெருசா வந்து உறுப்புகள் கூட ஆகுமாம். செரிமானத்தில் தேவையான அதிகப்படி ஆற்றல் வழங்க உதவுகிறது. எதனாலன்னா, அதுக்கு செரிமானம் ஆக வேண்டும். அவ்வளோ பெரிய மானம் முழுங்கிய உடனே செரிமானம் ஆகும். ஆகையால் அந்த உறுப்புகள்ல வேறுபாடு இருக்கின்றது. மலைப்பாம்பு உணவு செரிக்கும் விதம். ஃபர்ஸ்ட்டு ஆம்ல சுரப்பு. ஆசிட் செக்ரீஷன். வலிமையான ஆம்லங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். நம்ம நெறைய பேர் படிச்சிருப்போங்க ஸ்ட்ராங் ஹைட்ரோகுளோரிக் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இதுல இருந்து பார்த்தோன்னா, என்ன மாரி விலங்குவிடும்? மலைப்பாம்பின் வயிற்றில் மிக்க வலுவான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து உருவாக்கின்றது. செரிமான நோக்கிகள் என்சைம்ஸ் சுரக்கின்றன. ஸோ தே வில் செக்ரீட் தி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிளஸ் தி என்சைம்ஸ் ஆல்சோ. மலைப்பாம்பின் வயிற்றில் சுரக்கும் அமிலங்கள் கடினமான எலும்புகளை எளிதில் கரைக்கின்றன. ரொம்ப ரொம்ப அதிசயமான இது. என்டயர் எலும்ப வந்து கரைச்சிடும். ஃபுல்லா வந்து பாருங்க எப்படி? அதிசயமா இல்லையா? நம்மளால வந்து எலும்பு கடிக்க முடியல. ஆனா, அது வந்து உள்ள போனோனே எலும்பு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆசிட்னால, ஹைட்ரோகுளோரிக் என்சைம்னால அது ஃபுல்லா செரிமானம் ஆகி, இட் வில் பி டைஜஸ்டட் டோட்டல்லி. சரி. இதுக்கு பேர் எலும்பு செரிக்கும் செல்கள் என்று இருக்கின்றது. அதுக்கு ஒரு அடாப்டேஷன். என்ன மாரி செல்கள் இருக்கின்றன, அது பேரு என்டிரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து குடல் பகுதியில் எலும்புகள் கால்சியத்தை கூடிய பிரத்யேக அல்லது ஸ்பெஷல் செல்கள் என்டிரோசைட்ஸ் உள்ளன. அந்த ஃபுல்லா வந்து கால்சியத்த செரிமானம் செய்யக்கூடியவை. நம்ம எல்லாமே போன் தெரியும். ஒரு எலும்புல என்ன இருக்கு? நெறையமே கால்சியம்லாம் தயாரிப்போம். ஸோ அத வந்து கம்ப்ளீட்டா வந்து தே வில் டைஜஸ்ட் இட். சரி. மலைப்பாம்புகள் எலும்புகளை முழுமையாக கருத்த விடுவதால், அவற்றின் கழிவுகளில் எலும்பு துண்டுகள் இருப்பதில்லை. என்னாச்சு ஃபுல்லா நான் சொன்ன ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த என்சைம் சுரப்பியானோல டைஜஸ்ட் ஆகுனால, எறும்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. எல்லாமே இல்ல. எறும்பெல்லாம் டைஜஸ்ட் ஆயிடுச்சு. ஆகையால தான் அந்த மலத்த எடுத்து பார்ப்போம்னா, இந்த கழிவுகள இந்த பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பறவைகள நான் ட்ராபிக்ஸ்ல எடுத்து என்ன உணவு ஒண்ணு இருக்கு. இன்டைரக்ட் எவிடன்ஸஸ். அப்போ பைத்தானுடைய மலம் எடுத்து என்ன பண்ணும், செக் பண்ணுவாங்க. அதுல எலும்பு துண்டு ஒண்ணுமே இல்ல. அது ஒரு எவிடன்ஸ். சரி பிறகு. ஒரு பெரிய உணவுக்கு பிறகு பல நாட்கள் ஓய்வு இருக்கின்றது. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணா, ஒரு உணவு சாப்பிட்டோனே, ஒரு மான் சாப்பிட்டோன்னா, கிட்டத்தட்ட ஈவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 மாதம், 2 மாதம் சாப்பிடாம கூட இருக்குமாம். இந்த மான் மலைப்பாம்பு. ஸோ நகரவே முடியாது. நல்ல மயக்கத்தில நான் தான் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான மக்கள் நாங்கலாம் சுத்தி இருக்கிறோம். அதுக்கு தெரியல. மான் முழுகின மயக்கத்தில அப்படியே இருக்கும். அது என்ன ஆகும்னா, 5 நாள், 6 நாள், 7 நாள் கூட அப்படியே இருக்கும். சரி அதுக்கு முன்ன நான் சொல்லிர்றேன். சரி அப்புறமா என்ன ஆகும்? ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ற மாரி தான். நேரா வந்து தண்ணி வேணும். தண்ணி குடிச்சே ஆகணும். அப்போ வந்து காட்டுக்குள்ள அதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியும். நாங்க வந்து நல்லா அல்லது வாட்டர் சேம். இப்ப நீங்க நான் மன்றாடி அவனின்னு சொன்னேன் இல்லையா? அது பக்கத்திலேயே நம்ம மோயார் ரிவர் போகும். நீங்க வந்து அந்த முதுமலையில பார்த்தீங்கன்னா, அ தங்கியிருந்தீங்கன்னா, யூசுவலா பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம், இந்த சில்வேனியன் லாட்ஜ் தங்குற இடம். அல்லது லாக் ஹவுஸ். அல்லது வந்து நம் யூத் ஹாஸ்டலுடைய ரூம்ஸ்லாம் இருக்கு. அங்க தங்கியிருப்போம். அங்க பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய ரிவர் ஒண்ணு போகும். அதான் மோயார் ஆறு. மோயார் ரிவர். அந்த அந்த இடத்துல வந்து மன்றாடாவிலருந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீமுக்கு போய் தண்ணி சாப்பிடும். நெறைய பேர் நம்ம சிக்கனோ, ஒரு மட்டன் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? நெறைய தண்ணி சாப்பிடணும். ஏன்னா டைஜெஷன். ஏன்னா நெறைய ஃபேட் இருக்கு. ஸோ அவர் எவ்வளோ அறிவு பாருங்க. அந்த ஒரு 5, 6 நாள் வந்து நவராது. அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, டைஜெஸ்ட் ஆகுறதுக்கு தே வில் ஸ்லோலி மூவ் டு தி வாட்டர். நகரவே முடியாது. இது அப்புறமா ஸ்லோலி தே வில் மூவ் டு தி டூ ட்ரிங்க் தி வாட்டர் ஃபார் என்டையர் டைஜெஷன். சரி. அதுக்கு அடுத்து வந்து இந்த உணவு முறைய நம்ம பார்த்துட்டோம். இந்த முட்டைகள். என்ன பண்ணும் அப்டின்னா, முட்டையிடும் முறை. என்னன்னா, ஓவிபாரஸ். அனைத்து வகை மலைப்பாம்புகளும் என்ன ஆகும்னா, முட்டைய வந்து இடும். எல்லாருக்கும் தெரியும் பாம்புகள்லாம் முட்டையிடும். ஆனா, இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, 25லேருந்து 50 முட்டையிடும் கம்ப்ளீட்டா. அந்த முட்டைகள்ல ஒரு அதிசயம் என்னன்னா, தோல் முட்டை. நம்ம மாரி கோழி முட்டை பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லது பறவைகள் முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷெல் இருக்கும். இதுல அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னா, லெதரி எக்ஸ். சில பேர் நீங்க பார்த்திருக்கலாம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோழியில வந்து தோல் முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பிக்காஸ் ஆஃப் தி கால்சியம்.
பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய ஒரு பிசியலாஜிக்கல் அப்நார்மாலிட்டி. இதுல வந்து நேச்சுரலாவே வந்து தோல் முட்டை, மலைப்பாம்பு முட்டைகள் தோல் போன்ற மென்மையாக லெதரி ஷெல்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இந்த இன சேர்க்கை மற்றும் இனப்பெருக்கம் எப்படி நடக்கின்றது? இன சேர்க்கை இருக்கா? நெறைய பேர் சார் இன சேர்க்கை செய்யுமா? ஆமா. எஸ். இன சேர்க்கை காலம். ப்ரீடிங் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை தான் ப்ரீடிங் சீசன் ஃபார் தி இந்தியன் பைத்தான். என்ன செயல்முறை? எப்படியெல்லாம் நடக்கும்? ஆண் பாம்புகள் தங்களின் சிறிய கால்கள் போன்ற அமைப்பு. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெல்விக் ஸ்பர் இந்த இடத்துல பாருங்க. இந்த அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அந்த இடத்துல நாங்க பெல்விக் ஸ்பர் இந்த முள்ளு போல, கால்கள் போல இருக்கும். அத வந்து பெண் பாம்பு துண்டி இணைய சேர்க்கின்றது. பெண் பாம்பினுடைய இதுல போய் உறுப்புகள போய் அந்த பெல்விக் ஸ்பர வச்சு இனப்பெருக்கம் செய்கிறது. மேட்டிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் எ மேட்டிங். இன சேர்க்கையின் போது ஒரு பெண் பாம்பின் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் பாம்புகள் போட்டியிடலாம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, இது கான்ஃப்ளிக்ட். யூசுவலா பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ஸ் பார்ட்னர செலக்ட் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ பிட்வீன் தி கான்ஃப்ளிக்ட். ஸோ அது சண்டை வரும். 2 பாம்புகள வந்து சண்டை போடும். அது மாரி நடந்து தே வில் சூஸ் தி பெஸ்ட் ஒன் அண்ட் இனப்பெருக்கம் செய்கின்றது. பாம்புகள் மலைப்பாம்புகள்ல இனப்பெருக்கம் இருக்கின்றது. சரி. முட்டல் இலைகள், புற்கள், கைவிடப்பட்ட பொந்துகள் எங்கெல்லாம் வந்து அந்த முட்டையிடும்? வெப்பநிலையில் அடைக்காக்கப்படுகின்றன. நெறைய பாதுகாக்கான இடத்துல, நெறைய உஷ்ணம் இருக்கிற இடத்துல வந்து, இது மாரி தான் வந்து அடைக்காக்கும். நான் சொல்றேன் 25லேருந்து 50 முட்டைகள அடைக்காக்கும். அடைக்காக்குதல் பேர் தான் ஆங்கிலத்தில் இன்குபேஷன். பெண் மலைப்பாம்பு தனது உடலை முட்டைகளை சுற்றி சுருட்டி வைத்துக்கொண்டு, சுற்றி சேர்த்துக்கொண்டு அவற்றை பாதுகாக்கும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அது இட் வில் புரொடெக்ட் தி எக்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ஷிவரிங் உடல வந்து நடுக்கும். நெறைய வந்து ஏன் நடுக்கும் செய்யணும்? பாம்பு பார்த்தீங்கன்னா, ஹீட். அதுல வந்துட்டு உஷ்ணம். நெறைய உஷ்ணம் வரும்போது, அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷன்ல உஷ்ணம் வரும்போது, அந்த மெயின்டெயின் பண்ணி இன்குபேஷன்ல வரும்போது, ஹீட்ல வந்து தி குஞ்சுகள் வந்து வரதுக்கு ஈஸியா இருக்கும். அடைக்காக்கும் காலம் 2 முதல் 3 மாதங்கள் வரை நீடிக்கும். பாரு எவ்வளோ உள்ளவே இருக்கும். சாப்பிடாம வந்து தே வில் வாட் தே வில் டூ, தே வில் பி 2 முதல் 3 மாதங்கள் வரை நீடிக்கும். இன்குபேஷன் பீரியட். மலைப்பாம்பு குஞ்சுகள் பொரித்தல். இத வந்து லெதர் எக்லேருந்து இந்த பாம்பு குருவை பிறந்த உடனே சுதந்திரமாக வாழத் தொடங்கும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையிலிருந்து வந்த உடனே சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சுடும். இந்த மலைப்பாம்புகள் குஞ்சுகள். முக்கியமான ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு வந்து தேவையானது கடி தைம்புகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் படிப்பீங்க நான் வினாமஸ், வினாமஸ் இல்லையா? சிலதுல விஷம் இருக்கு. சில அ விஷம் இல்லன்றாங்க. வெனம் இல்லன்றாங்க. சரி. இப்போ வந்து எப்படி வந்து மலைப்பாம்பு கடிச்சதா இல்லையா? மத்த பாம்பு கடிச்சா எல்லாம் பார்க்கும்போது, இப்போ இதில பாருங்க இந்த ஸ்னேக் பைட் பார்க்கும்போது மலைப்பாம்பு இருந்தா இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே பல்லு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியே வளைச்சிருக்கு. எத்தனை பல்லு விழுந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஒரு மலைப்பாம்பு கடிச்சா இப்படி இருக்கும். ஏன்னா இந்த பற்கள் இப்படி இருக்கின்றது. ஸோ இப்படி துண்டு துண்டா இருக்கும். சரி இப்போ வந்து நான் வித்தியாசம் காட்டுறேன். ஸோ சிகிச்சை அதுக்கு முன்ன பார்க்கலாம். சரி சாரி. இப்போ வந்து ஒரு 2 ஃபேங் காட்டினேன் இல்லையா? ஒரு விஷமுள்ள பாம்பு. வெனாமஸ் ஸ்னேக் கடிச்சன்னா, இந்த ஃபேங்ல 2 இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த நம்ப சைன் பார்க்கலாம். இந்த 2ஆ இருந்தா நெறைய பாம்பு. நெறைய இருந்ததுன்னா, ஒரு வழக்கு வந்து அது வந்து நான் வெனாமஸ் ஸ்னேக் பைத்தான்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. காயங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி. சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, காயத்தை சோப்பு மூலமும் என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படி ஏதாவது ஒரு மலைப்பாம்பு கடினா, நெறைய வந்து சோப்பு தண்ணில கழுவிடுங்க. பின்னர் மருத்துவ உதவியுடன் நாட வேண்டும். உடனே வந்து அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெரிய கடிப்புகள், அறுவை சிகிச்சை மூலமும் பண்ணலாம். நெறைய வந்து சமயத்தில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். தேவைப்பட்டால் அதில வந்து சிகிச்சை முறையும் இருக்கின்றது. ரைட். இப்போ பார்த்த விஷப்பாம்பல் கடித்தல், நான் நெறைய வந்து இது ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக அந்த படத்த காட்டுறேன். நான் வெனாமஸ் ஸ்னேக் பைட்டு யூசுவலா இப்படி இருக்கும். ஒரு வினாம ஸ்னேக் ஃபேங் வச்சோன்னா, இந்த இடத்துல எப்படி 2 பல்லு விழுந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி 2 இருக்கும். கண்டுபிடிக்கலாம். ஸோ ரொம்ப மிக்க நன்றி. ஸ்டீஃபன் சார், அனைவருக்கும் நன்றி. ஸ்டீஃபன் சார், சொல்லுங்க சார். நான் முடிச்சுட்டேன் முடிச்சிட்டீங்களா? சார். நீங்க கை தட்டலாம். சார் எல்லாரும் கை தட்டலாம். நீங்க அப்படியே சொல்லின்னு வந்து திடீர்னு முடிச்சிட்டீங்க. அப்படியே ஒரு என்னோ பாதியில முடிச்சிட்ட மாரி இருந்தது. ஏதோ குறை இருக்கிற மாரி எங்களுக்கு ஒரு தோணுச்சு. ஏதாச்சும் குறை விட்டீங்களா? இல்ல சார். இதான் மலைப்பாம்புல ம். பார்த்தீங்கன்னா, அ ம். வேற ஏன்னா இது 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 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து ம். இது ஃபுல்லா படிக்கல. யூசுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து புரியுது. பார்த்து ஒன்லி வந்து உணவு எடுக்க முடியும் தான்.
இப்ப ஏன் என்னால டீட்டெயிலா நடத்த முடியலன்னா, அந்த உணவு மட்டும் தான் நான் வந்து ஃபுல்லா வந்து அங்க 5 நாள் தங்கியதுனால இந்த ஃபோட்டோஸ்லாம் தொடர்ந்து எடுத்து படிச்சேன். ஆகையால தான் இது வந்து ரொம்ப விளக்கமா வந்து இப்ப நான் வந்து முதல்ல இருந்து மலைப்பாம்புகள பத்தி படிச்சேன்னா, அதனுடைய அதனுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியர்லாம் படிக்கல நான் உண்மை. ஸோ அதனால தான் எனக்கு அவ்வளோ வந்து மத்த லெக்சர் மாரி இது வந்து பரவால்ல. விழிப்புணர்வுக்காக ஜஸ்ட் ஃபார் விழிப்புணர்வு. மலைப்பாம்புலாம் விஷயம் இருக்காது. அதனால தான் இந்த இவ்ளோ முடிச்சு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொன்ன செய்திகள்ல எல்லாமே நமக்கு தெரியாது. சும்மா ஒரு சில மந்தமா இருக்கும்ன்றது தெரியும். அதே மாரி பற்கள் எப்படி இருக்குதுன்றது ஒரு பக்கம், இதெல்லாம் தெரியாத செய்தி. ஆ மனுஷால விழுங்காது அப்படின்றது மிகப்பெரிய செய்தி சொல்லியிருக்கீங்க. மனுஷன வந்து சாப்பிடாது அப்படின்ட்டு. ஏன்னா பல நேரங்கள்ல அந்த பயம் இருக்கு. ஒரு மனுஷன கூட விழுங்கிடுமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது எல்லாருக்கும். அதெல்லாம் இல்ல அப்படின்ற அந்த செய்தி சொல்லியிருக்கீங்க. இது இந்தியன் மலைப்பாம்புக்கு மட்டும் தானா? எல்லா உலகம் பூரா இருக்கிற மலைப்பாம்புகளுக்கும் பொருந்துமா? மைக் கேட்கல உங்க வாய்ஸ். இல்ல சார். எல்லா எல்லா மலைப்பாம்புக்கும் இந்த அடாப்டேஷன் இருக்கு. பர்மீஷ் ஒரே பைத்தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் 3 வகையான பைத்தான் இருக்கு சார். எல்லாத்துக்குமே எல்லா பைத்தானுக்கும் இந்த ஒரு எல்லாத்துக்குமே இந்த குணங்கள் ஒரே ஒண்ணுதான். எல்லா ஒண்ணு இது தான், ஒண்ணு தான். இருந்தாலும் பைத்தான் இருக்கும். பெரும்பாலும் மீன் அப்படிதான் இருக்கும். ஆமா. இதுதான் இருக்கும். மத்த பாம்புகள் இது மாரி இருக்காது. அந்த உணவு. சரி. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி. ஆ நல்ல ஒரு தகவல். நெறைய தகவல் குடுத்தீங்க. அது தெரியாத சில தகவல்கள், ம். ஒரு குறைந்த நேரமா இருந்தாலும் ம். அவசியமான தகவல்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள். அந்த ஃபோட்டோலாம் நீங்க எடுத்தீங்கன்றதுல மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. ஆமா சார். இந்த மான் ரொம்ப ம். சாப்பிடுறதெல்லாம் இது இது சுத்திக்கும்ன்றது தெரியும். ஆனா நீங்க அத ஆமா. டீட்டெயிலா சொன்னீங்கன்றது இப்போ அந்த அந்த புரிதல்ல இருந்து. மகிழ்ச்சி, நன்றி. ம். மற்றவர்கள் பேசலாம். சார் நான் சொல்லிடுறேன். நான் பேசிடுறேன். வாங்க, ஆ. வாங்க சார். வாங்க சார். வாங்க அ சார். வாங்க ரொம்ப சார். சிறப்பு. நல்லா பண்ணீங்க சார். எனக்கு இது சில தகவல்லாம் தெரியாத தகவல் தான். ஆ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்க ஃபோட்டோ எடுத்தீங்கிறது மிக ஆச்சரியமான ஒரு தகவல். அது பாராட்டு. அந்த இப்போ காலத்துல இந்த நெகட்டிவ் ஃபிலிம் தான். மலைப்பாம்பு ஒரு நெகட்டிவ் கேள்வி ஃபிலிம் என்னன்னா தான் சார். சார் அ என்ன சார்? அ அந்த தடவ டிஜிட்டல் கேமராலாம் இல்ல. எல்லாம் ஓ! ஓ! பார்த்தீங்கன்னா, ஓ! எஸ்எல்ஆர் எனியோ அந்த எனியோ ஃபோட்டோ நல்லா எடுத்து பண்ணியிருக்கீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். நீங்க வந்து ஒரு முறை சார், ம். என்னுடைய வேண்டுகோள் இந்த கேள்விக்கு முன்னாடி வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஒரு மாரி இந்த வனவிலங்குகள பத்தி நம்ம ஒரு தடவ ஒரு டூர் போனா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு, எங்க போனா பண்ணலாம். சரியா இருக்கும் அப்படின்னு அ அரேஞ்ச் பண்ணீங்கன்னா, எல்லாரும் ப போலாம். நீங்க இந்தியா பண்ணலாம் சார். பார்த்ததுக்கப்புறம். முதுமலையில எக்ஸலென்ட்டா என்னுடைய மாணவர்கள் வந்து ஊட்டி காலேஜ்ல வனவிலங்கியல் வகுப்பு இருக்கு சார். எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி. அதுல சரி. எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் தான். நெறைய வந்து அ. முதுமலையில போனா நெறைய வந்து அரேஞ்ச் பண்ணி, அவங்கள வந்து நம்ம ஸ்பெஷலாவே ஜீப் அரேஞ்ச் பண்ணி போலாம் காட்டுவோம். அது மாரிலாம் போலாம் நெறைய சார். நீங்க வந்ததுக்கப்புறம், ரிட்டர்ன் நம்ம ஆனதுக்கப்புறம் ஒரு நம்ம தடவ பிளான் அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணுவோம். நல்லா காணும். பிளான் அப்புறம் பண்ணலாம். சார் கேள்வி என்னன்னா, இந்த ஆ, மலைப்பாம்பு மந்தமா இருக்குங்கிறதுனால, ஆ. இத வந்து எந்த அனிமலும் தாக்காதா? மந்தமா ஆ. இருக்குங்கிறதுனால ஈஸியா தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? ஜென்ரலா அது பார்த்தீங்கன்னா சார், அது வந்து என்ன சூஸ் பண்றது வந்து நெறைய இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாம்புகள விரும்பாது. இப்போ பார்த்தீங்கன்னா, மான்கள் அங்க இருக்கு முதுமலை ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ஒரு அ, ஒரு டைகரோ, ஒரு லெப்பர்டு, அ. சிறுத்தையோ இந்த மான்கள அந்த மாரி தான் விலங்குன்னு பைத்தான வந்து அவ்வளோ விரும்பல. நெறைய பேர் பாம்புகள வந்து சாப்பிடாது. நெறைய விலங்குகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஓஹோ! கேள்விப்படுங்க. பாம்புகள வந்து அவ்வளோ விரும்பாது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, பாம்புகள விரும்பாது ஜென்ரலாவே. ஓஹோ! அதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணா, இந்த மலைப்பாம்புல வந்து என்ன பயம் அப்டின்னா, தாக்கும்போது அத புடிச்சிதுன்னா தே அதான். ஆல்சோ வெரி சார் நெறைய இது நாங்க வந்து ப்ரே பெடாட்டர் பிஹேவியர்ன்னு சொல்லுவோம். நம்ம ஓஹோ! நெனைக்கிறோம், ஏன் மலைப்பாம்பு தாக்காது அப்டின்னா, ஏன் அ, வந்து மலைப்பாம்பு வந்து ஒரு டைகர் வருது. அந்த டைகர் வந்து மலைப்பாம்பு தாக்காது. அதுக்கு தெரியும். அ, நம்மள கழுத்து அ, புடிச்சு நெரிக்கிடும். அ. ஸோ அத விரும்பாது. யூசுவலா அதனால தான் வந்து அவாய்ட் பண்ணிடும். ஜென்ரலா வந்து அவாய்ட் பண்ணிடும். அந்த அ, மாரி விலங்குகள வந்து அவாய்ட் பண்ணும். இப்ப ஒண்ணும் இல்ல சார். செந்நாய் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க முதுமலையில அ, பார்த்தா செந்நாய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செந்நாய் வந்து எப்பவுமே ஒண்ணா வேட்டையாடாது. 6, அ. 10, 12 ஒண்ணா போகும். அந்த செந்நாய்க்கு எவ்வளோ பெரிய உருவம் யானை. அந்த யானை இந்த செந்நாய் குரூப்பா வந்தோனே பயந்து ஓடும் முதுமலையில. பயந்து ஓடும். ஸோ அவ்வளோ அ. டேஞ்சரஸ் செந்நாய்கள். ஸோ அது மாரி இருக்கும்போது இத பண்ணாது சார். அது மாரி வந்து மத்த விலங்குகள பண்ணாது. ஓஹோ! மந்தபானம் இன்னொன்னு வந்து மறந்து இருக்கும். நெறைய வந்து ஆம்பியூஷ்ல தான் மறந்து இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. இரவுல தான் வரும். அந்த மாரி. சரி, சரி, சரி. ஓகே சார். சிறப்பு. நன்றி கங்கிராட்ஸ் சார். சார். மிக்க தேங்க் யூ. நன்றி சார். மிக்க தேங்க் யூ, நன்றி. தேங்க் யூ. இல்ல, அதாவது 2 செய்தி. ஒண்ணு வந்து நீங்க சொன்னதுல அது இந்த கேள்வி நல்ல கேள்வி அது. அது ஆமா. மத்த மத்த விலங்குகள் வந்து நல் மலைப்பாம்பை சாப்பிடாதா அப்படின்ற அந்த அ கேள்வி வந்து நல்ல ஆமாமா. கேள்வியும் கூட. ஆனா நீங்க சொன்ன அந்த இது சில விலங்குகள் வந்து ஒரு சில விலங்குகளை பார்த்து அச்சம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆமா. ஒரு மாதிரி அருவருப்பு இருக்கும். அரு அதெல்லாம் இருக்கும். அதனால வந்து அது போய் தொடக்கூட தொடாது அது. அதுதான் அது ஒண்ணு. இந்த பயமும் இருக்கும். நம்மள விழுங்கிடுமா பயம். அப்படின்ற ஆமா. பயமும் இருக்கும். அது இருக்கு. பயமா. 2வது வந்து டூர் போலான்னு சொன்னாரு. உடனே நம்ம கல்யாண மேடம், "நோ, நோ, ஐ அம் நாட் கமிங்" அப்படின்ட்டாங்க. அதுதான் அவங்க அதுதான் தெரியுமே நமக்கு. அவங்களுக்கு பயம். அதான்
இல்ல பாம்பு வந்து அதுதான் கடிச்சிட்டு மலை பாம்பு சார். வந்து பிடிச்சிட்டு சார் இப்போ பயம்லாம் கிடையாது. நாராயணமூர்த்தி சார் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிட்ட போய் ஏதாவது அனிமல் போய் பாம்பை பிடிக்கலான்னு போகும்போது பாம்பு கொத்திரும். சோ இல்ல அப்படியெல்லாம் கொத்தாதுமா. அங்கேயே கதை கொத்தா முடிஞ்சு அப்படி 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 போயிரும்ல. இது அது இது அப்படியெல்லாம் இது பண்ணாது. கழுகு கழுகு இ- தூக்கிட்டு போகும். இது கொத்தாது. கொத்தாது. இல்ல சார், இப்போ ஒரு சிங்கம் வந்து ஏன் வந்து பாம்பை புடிச்சு திங்கல அப்படிங்கிறது தானே நாராயணமூர்த்தி சாருடைய கேள்வி. அதுதாம்மா என்ன நாங்க படிக்க உணவை வந்து அதுதானே அவருடைய கேள்வி ஆமா சார். ஆமாமா ஆமா அப்போ ரைட். அப்ப சிங்கம் வரும்போது இந்த பாம்பு வந்து ஏதாவது டேஞ்சரா ஃபீல் பண்ணுச்சுன்னா உடனே அந்த சிங்கத்தை கொத்திரும். கொத்தாது. அப்படி இல்ல அப்படி இல்ல. யூசுவலா ஃபைட்டிங் ஃபைட்டிங் நடக்கும். அதாவது இப்ப நீங்க அந்த கொத்துறதோட என்னன்னா அந்த பிடிப்பு. யூசுவலா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கல ஜம்ப் பண்ணி கழுத்தை பிடிக்கும். ஃபுல்லா கொத்தாது. யூசுவலா மலைப்பாம்பு வந்து கொத்தாது. கழுத்தை பிடிச்சிடும். கழுத்தை இல்ல வந்து பொதுவா நெருக்கிடும். மலைப்பாம்பு கொத்தாது சார், மத்த பாம்பெல்லாம் கொத்தும்ல. யூசுவலா மத்த பாத்தீங்கன்னா பாம்பு ஒண்ணே கொத்த ஒண்ணு செய்யும். இல்ல. நம்ம 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 நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிஹேவியர் நடத்தைய வந்து இந்த ஒரு நீங்க சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், ஒரு சிறுத்தையா இருக்கட்டும், அதனுடைய நடத்தை, எதனோட நடத்தை? பாம்பு அல்லது ஒரு பைத்தான், மலைப்பாம்புனுடைய நடத்தை நம்மளோட நெறைய வந்து ஏன்னா அது அங்க கூட இருக்கு. இந்த பாம்பு நம்ம இந்த விலங்கு வச்சோம்னா நமக்கு டேஞ்சர். ஆகையால வந்து ஜெனரலா வந்து அப்படி இருந்து இப்போ நம்ம கூட என்ன பண்றோம்? நம்ம போறோமா கிட்ட போய், ஹலோன்னு தட்ட முடியுமா? நீங்க வந்து சத்யநாராயணன் நீங்க எவ்வளவு சொல்லலாம். நாங்க தாங்கிக்குவோம். வேற யாராவது போய் அடிச்சுக்கன்னா சும்மா இருப்பானா? அத போல தான் இது விலங்குகள் என்ன அப்படின்னா, அந்த நடத்தைய நல்லா படிச்சுட்டு, நல்ல அறிவுள்ள விலங்குகள் எல்லாமே. இதுக்கு வந்து மலைப்பாம்புக்கு வந்து நம்ம போக்கூடாது. இது வந்து இது மாரி நடத்தை அதுவும் பார்க்கலையா? இப்போ ஒரு மானை முழுங்கும்போது சிங்கம் பார்த்திருக்கும். காட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லா புலியும் எல்லாமே பார்த்திருக்கு. இதனுடைய நடத்தை இப்படி இருக்கா? இதுகிட்ட நம்ம போகக்கூடாது, வம்பு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நெறைய நான் சொன்னேன் செந்நாய் கிட்ட போமாட்டாங்க நெறைய பேரு. செந்நாய் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். புலியோ எதுவா இருக்கட்டும், ஈவன் யானை கூட விட பயம். இந்த மாரி பார்க்கும்போது என்னடா செந்நாய் இவ்வளவு தான் இருக்கு. அதுக்கு போய் இந்த யானை பயப்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நீங்க? ஆனா அது மாரி வந்து நெறைய விலங்குகள வந்து இதெல்லாம் நடத்த நீங்க ஃபீல்டுல போகும்போது நெறைய படிக்கலாம். அப்புறம் கல்யாணம் பண்ண ஒண்ணே ஒண்ணு. நீங்க மலைப்பாம்ப பத்தி பார்த்தீங்கன்னா, பயம் இருக்கா? இல்லையா? ஏற்கனவே ஒரு பயம் சொல்றீங்க. ஓட தேவையில்லைல்ல? ஓடலாமா? ஓட வேணாமா? இல்ல நீங்க சார் சொல்லுங்க. எல்லாரும் பேசி முடிக்கட்டும் சார், அப்புறம் பேசுறேன் நானு. அப்படியா? சரி, சரி. சார், ஓகே. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் நிஜம்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. உங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல சார். அதாவது மூளை மூளை வந்து நம்ப முடியாத நம்பக்கூடிய நீங்க தான் சொல்றீங்க. அது வேற சார். அது வேற. அது வேற. இது வேற. மேடம் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். அவங்க மலைப்பாம்பையே கையில பிடிக்கிறவங்க சார் அவங்க. ஐயோ! ஆமா சார். உங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்க தைரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரைட். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்து அது ஆர்வம் சார் பேசுறீங்களா? பாருங்க. பேசுறேன் சார். சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது. கேக்குது சார். கேக்குது. சார். அதாவது சார் சத்தியமூர்த்தி சார், சத்யநாராயணன் சார் ரொம்ப வணக்கம் சார் உங்களுக்கு. நல்ல அருமையான ஒரு பாடம் எடுத்தீங்க. ஆனா, அந்த தெப்பக்காடுக்கு நாங்க நெறைய தடவ போயிருக்கோம் சார். நாங்க கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷம் வந்து ட்ரெக்கிங் போயிருக்கோம் வந்து. ஓகே, ஓகே. நாங்க ட்ரெக்கிங் போடும்போது நாங்க இந்த பைக்காரால இருந்து நாங்க கீழ இருந்து தெப்பக்காடுக்கு வந்து அப்படி கீழ இறங்குவோம். அந்த பகுதியில. ஆமா. அங்க எங்க கைடே முதல்லயே சொல்லுவாங்க. இந்த பகுதியில இருந்து நம்ம பார்த்து வாங்க. கையில குச்சி வச்சுக்கோங்க வந்து பாம்பெல்லாம் வரும். நெறைய இருக்கும். எதையுமே தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. தொந்தரவு பண்ணாம போனா நமக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தொந்தரவு பண்ணாம போகணுங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருக்கு. நாங்க வந்து இந்த யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுல வந்து நாங்க ஒரு மெம்பர் இருந்து, அப்புறம் அந்த வந்து எவ்ரி செப்டம்பர், அக்டோபர்ல வந்து நாங்க வந்து கேம்ப் போடுவோம் வந்து. ஓகே, ஓகே. அது பார்சன் வேலி, பைக்காரா, முக்கூர்த்தி அப்படின்னு சொல்லி முக்கூர்த்தி பீக்ல இருந்து அப்புறம் வந்துட்டு அந்த அந்த பைக்காரா வரும். பைக்காரால இருந்து அப்புறம் இறங்கும்போது அந்த காடுவடி இறங்கி தெப்பக்காடு வந்து முடிப்போம் நாங்க கீழ. அந்த முடிக்கும்போது அந்த அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கும். அந்த இதுல இருந்து கீழ ஆமா. டவுனுக்கு இறங்கணும். தெப்பக்காடு வந்து நிலப்பகுதி இருக்கு. ஆமாமா. அப்ப பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்துருக்கோம். ஆனா வந்து என்னன்னா, இந்த காட்டுக்கோழியோட முட்டையெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். அப்ப சொல்லுவாங்க இந்த கைடு இந்த கூட்டு போகும்போது, "சார் இந்த பக்கமெல்லாம் பாம்பு ரொம்ப அதிகமா இருக்கும். பார்க்கணும்." ஆனா எங்க கண்ல பட்டதில்ல வந்து. ஆமா. ஆனா நெறைய வந்து இந்த கோணை தான் இந்த மாடுகள் தான் பார்த்துருக்கோம். மாடு பார்த்துருக்கோம். மான் மிளா பார்த்துருக்கிறோம் வந்து. யானைகள் வந்து அதெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம் வந்து. ஆனா இந்த பைக்கான பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஆமா. ஆனா ரொம்ப அருமையான இது சார். தகவல குடுத்தீங்க வந்து. நமக்கு இதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால நீங்க வந்த நாராயணமூர்த்தி சொன்னதுதான். நீங்க எப்ப வர்றீங்களோ வந்த உடனே வாங்க ஒரு டூர் பண்ணா கூட வந்து போறதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்கெல்லாம் வந்து சேருவோம். ரொம்ப அருமையான தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
நன்றி ஸ்டீபன் சார். சார் உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். டூர்ல ஃபேமிலியா போகணுமா சார்? போலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இல்ல இல்ல இல்ல. சாரை கேட்கிற முதல்ல. ஆமா. இல்ல சார். அது வந்து சில ஆ. பேர் ஃபேமிலியா போனா என்னன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ள நெறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆ. இப்போ யூசுவலா அதுல ஒரு நான் நெறைய பேர் பார்த்துட்டேன். என்ன இதுக்கு போய் என்ன உள்ளலாம் காட்டுல போய் ஒண்ணுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி. யூசுவலா பெட்டர் வந்து இல்ல என்னுடைய நீங்க நெறைய வந்து வனவிலங்குகள காட்டுக்குள்ளலாம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து தனியா போனா அந்த ஃபேமிலி ஜீப்ல இல்லாம தான் சார் போணும். ஆமா. ஃபேமிலி இல்லாம தனியா முதல்ல மட்டும் நம்ம போயிட்டு வந்து போணும் சார். ஆமா. அவங்க ஃபேமிலிய சேர்த்து வந்தா, ஐயோ! என்னால நடக்க முடியலம்பாங்க முதல்ல. நடக்க முடியல, இங்க இவ்வளவு தூரமா ஏன்னா அது நெறைய நடந்து போய் தான் பார்க்க முடியும். வந்து ட்ரெக்கிங்ல வந்து அப்படித்தான் பார்க்க முடியும். அதனால சிரமம். அதனால வந்து அது இது அது வந்து ஃபேமிலிக்கு இல்ல ஃபேமிலிக்கு வந்து ஆமா ஃபேமிலிய சார். வந்து சார் அது பிறகு அப்புறம் டிஸ்கஸ் யோசிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். ஆமா. ஆமாமா. நம்ம அப்புறம் நம்ம வந்து போடும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமாமா. பிரச்சனை ஆமாமா. இல்லை. அப்படி மாலதி வாங்க. சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா வணக்கம். இருந்ததுங்க சார். மலைப்பாம்புக்கு விஷம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் சார். எல்லாருமே இல்ல, இல்ல. பயந்துகிட்டு இருந்த புரியுது. அந்த பாம்பை ஆமா. பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்து அலர்ஜி. இந்த பயத்தை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க சார். அதனால அந்த மலைப்பாம்புன்னும் போதே நம்மளுக்கு ஒரு ஆமா. அருவருப்பு. அது ஜூல எல்லாம் போய் பார்க்கும்போது கூட அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். ரொம்ப ம். நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ம். செந்நாய்கள் பத்தி சொன்னீங்கல்ல, யானை டாக்டர் கூட அந்த ஆமா. செந்நாய்கள் வந்து அந்த ஆமாம். புக்ல சொல்லியிருப்பார் ஆமா. சார். அது எனக்கு அது ரிலேட் ஆச்சு. ஆமா. ரொம்ப அஹ் ஆமாமா. ஆமா. ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். இந்த ம். பேர்ட்ஸ் எல்லாம் பத்தி சொன்னீங்க. இந்த பாம்பை பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். நன்றி மாலதி. சார் நான் அடுத்து பேசுறேன் சார். யாரு? வாங்க சார். நான் பேசுறேன் வாங்க. சார். ரவி. வாங்க ரவி. வாங்க. வணக்கம் வாங்க. சத்யநாராயணன் சார். சார் நான் வணக்கம். லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன். அதாவது ஆ. மலைப்பாம்பு வந்து இந்த மானம் முழுங்குற ஸ்டேஜில் அதில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அது ம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எலும்புகள்லாம் எப்படி கரைச்சிடுது அப்படின்னு சொல்கிறேன் அந்த சொன்ன விஷயம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த முட்டையிடும் முறை அதாவது 2 to 3 months ஆகும். அப்புறம் அது வந்து ஷில் முட்டை இல்லை தோல் முட்டை அந்த மாதிரி தகவல்லாம் வந்து எங்களுக்கு புதிய தகவலாக இருந்தது. கோழி முட்டை ஏன் சம்டைம்ஸ் தோல் முட்டையாக இருக்குது அப்படின்றது காரணம் சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பிபிடியை கொஞ்சம் அனுப்பிச்சுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே. நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. நன்றி சார். வசந்தி மேடம் பேசுறீங்களா? நான் வந்து ரொம்ப கேட்க முடியல சார். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்துருச்சு. சரிங்க. பரவாயில்ல ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல 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 பரவாயில்ல. அதனால நான் திருப்பி ஃபுல்லும் கேட்குறேன். முதல்ல கொஞ்ச நேரம் கேட்டேன். அதுக்கப்புறம் நடுவுல போனேன். திருப்பி வந்தேன். திருப்பி ஆமா. போக வேண்டியது. ஓகேண்ணா. அதனால No. கேட்க முடியல. ஆனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் சீக்கிரம் வந்தேன். முடியல ஓகே. என்னால. ஆனா ரெக்கார்டிங் கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல மேடம். சில Thank you. நேரங்கள்ல இதெல்லாம் ஆமாம்மா. சிவக்கனி வாங்க. சிவக்கனி மேடம். உடுமலைப்பேட்டை வாங்க வாங்க. உடுமலை. சார் பிபிடி பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பீசிஸ் பத்தி சொல்லும்போது அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களோட மெனக்கெடல் அதுக்கு முதல்ல பாராட்டணும் சார். வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி. வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு புதுசா தான் சார் இருக்கு. ஜஸ்ட் அந்த மலைப்பாம்பு அது பாய்சனா இல்லையா அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும். ஸோ அதோட ஹிஸ்டரி நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொன்ன விதம் ரொம்பவே சிறப்பா இருந்தது சார். இன்னைக்கு ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். Thank you. ஸ்டீபன் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சிவக்கனி. கோபால் மாணிக் சார் எதனா பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அனகொண்டா உண்மையிலே இருக்கா சார்? அனகொண்டாலாம் இருக்கா? அந்த மாதிரி பயங்கரமா காட்டுறாங்களா? அதெல்லாம் இருக்கா சார்? இப்போ நிறைய காட்டுற மீடியால பார்க்கறது பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ஏஐ வந்த பிறகு இன்னும் ரொம்ப அதிகமாயி போச்சு. அத பத்தி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல. தெரியல. எல்லாம் காமிக்கிறது தான். இப்போ நாகின் பார்த்தோம். படம் நாகின் பார்க்குறோம். நம்ம ஏன் இந்த ஆமா. பாம்ப வச்சே சீரியல் ஓட்டுனாங்க இல்லையா? வருஷ கணக்குல. ஆ, ஏம்மா? ஆ, ஆ. நம்ம ஆமா, ஆமா. ஆமா, அதுதான் சார் சொல்றேன். பழி வாங்கும், பாம்பு பழி வாங்கும். அதெல்லாம் வந்து மனிதனால உருவாக்குறது தான். அதெல்லாம் நம்பளா வந்து பண்றது தான். விலங்குல வந்து அது மாரி இருக்காது. அதுக்கு தெரியாது. நம்பளா வந்து நெறைய சரி. வந்து அந்த உண்மையில ஓகே, ஓகேங்க சார். அனகொண்டா பிலிம்ல காட்டுற மாதிரி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒன்லி பிலிம் காட்டுறதுக்கு மட்டும்தான். ஃபிலிம் காட்டுறது தான் அது. மத்தது வேற ஒன்றும் கிடையாது. வாங்க சார். கோபால் மாணிக் சார் வாங்க. கோபால். சார் நிறைய கதைகள்ல வந்து மலைப்பாம்பு மனுஷனை முழுகிட்டுன்னு கேள்விப்பட்டோம் சார். ஆனா அந்த கதை இப்போ அடிபட்டுச்சு.
எங்க ஊர் பக்கம் நாங்குநேரி ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருக்குது. ஆமா. அந்த ஏரியில ஒரு மலைப்பாம்பு வந்து கண்மாய்க்குள்ள இருந்துகிட்டு அத தண்ணி வெளியே போகாது பண்ணுது. அதை வந்து ஒரு மனுஷன் போய் வெட்டி போட்டா அதுக்கப்புறம் தான் கண்மாயில தண்ணி போச்சுலாம் கதை இருக்கு. ஆனா இப்போ நீங்க சொல்ற கதையில அது அடி வாங்குது. சார் அது எதுக்கு தெரியுமா கதை போட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நெறைய பேர் வந்து என்ன கதை சும்மா சொல்லல சார். அந்த காலத்துல வந்து நம்ம அவங்கள வந்து பெரியவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாதுகாப்பு. கான்சர்வேஷன். இப்போ நாங்கலாம் கான்சர்வேஷன் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லுவோம். சயின்டிஃபிக்கா பயாலஜில கான்சர்வேஷன் முறைகள் இருக்கின்றது. காட்டுக்குள்ள ஒரு விலங்குகள் எப்படி காப்பாற்ற வேண்டும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, மலைப்பாம்பு கிட்ட போகாத. அதுக்கு விஷம் இருக்கு. உன்ன புடிச்சு சாப்பிடும். ஏன்னா, அந்த காலத்துல வந்து அத பாதுகாக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை. நாங்க அத சொல்றது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த வனவிலங்குகள பாதுகாக்கிறது இது ஒரு முறை. மலைப்பாம்புகள வந்து பாதுகாக்க வேண்டாம். எலிகள் இருக்கு. எலிகளுக்கு பண்ற பாம்பு. பாம்புகள் நீ ஒண்ணும் செய்யாத. யார் இருக்கு? மயில் இருக்கின்றது. மயில வந்து பாம்பு சாப்பிடாது. ஆனா என்ன கதைகள்ல சொல்லியிருப்பாங்கன்னா, மயில் வந்து முருகன் வாகனம். மயில் வந்து பாம்புகள் எல்லாம் புடிச்சு சாப்பிட்டு கொன்னும். ஏன் சொன்னாங்கன்னா, மயில் வேணும், பாம்புகள் வேண்டும். ஏன்னா எலிகள கட்டுப்படுத்த வேண்டும். ஃபார்மர்ஸ் இல்லையா? அதனால அந்த கதைகள எழுதுறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து தப்பா எடை போடக்கூடாது. அந்த நோக்கம் வந்து இதான். பாதுகாக்கிற நோக்கத்துல தான் இந்த கதைகள உருவாக்குனாங்க. அது சயன்ஸ்ன்னு சொல்லல. நாங்க இப்ப கன்சர்வேஷன் வனவிலங்குகள படிச்சுட்டு, கான்சர்வேஷன் சொல்லி கோடிக்கணக்கான பணம் செலவிடுறோம். அரசாங்கத்துல உலகம் பூரா. கோடிக்கணக்கு பில்லியன்ஸ் டாலர். ஆனா அங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படிலாம் இந்த விலங்குகள வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். ஏன்னு சொல்லாம, இந்த கன்சர்வேஷன் பாதுகாப்புன்னு சொல்லாம, இதெல்லாம் வந்து ஒப்பிட்டாங்க. யாரு? கடவுளோட. தே ஹேவ் சாங்டிஃபைட் ஆல் த அனிமல்ஸ் வித் காட்ஸ் அண்ட் காடஸஸ். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, புராணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கதைகள்னு சொல்றோம். ஆனா உண்மையா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட்டா, ஒரு ஃபீல்டு பயாலஜிஸ்ட்டா இருந்தாலும், நான் வந்து அந்த காலத்துல ஏன் சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்வேன். ஏன் மயில்கள் இப்படி சொன்னாங்கன்னு நம்ம வந்து படிச்சு படிச்சு பார்த்துட்டு, இதெல்லாம் இது ஒரு ரீசனா இருக்குன்னு என்னுடைய நோக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க நீங்க சொல்றது தான் சார் உண்மை. அதுதான் உண்மை. கல்யாணி மேடம் வாங்க. சார் செல்வகுமார் சார்லாம் பேசட்டும் சார். நானும் பாதியில ஐயோ! தான் வரேன். சரி, வெரி ஓகே, ஓகே. வாங்க பிரசன்னா பேசுங்க. பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் ஆண்மான சாப்பிடாது, கொம்பு இருந்தா அதுக்கு சேஃப்டி கம்மி. விலங்குகள் கூட அதோட சேஃப்டிய எவ்வளோ யோசிக்குது. மற்ற விலங்குகள் போய் இந்த பாம்பை டிஸ்டர்ப் பண்ணாது, ஏன்னா அது இதை பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி சிவகணி சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிபிடில ஸ்லைட அதுவும் நீங்களே எடுத்து போட்டிருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி, நன்றிம்மா. செல்வகுமார் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சார். நன்றி. எங்களுக்கு இப்போ ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து பாம்பை கண்டா படைய நடங்கும்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன தகவல் வந்து பாம்பை கண்டா விலங்கு கூட நடுங்கும் போல இருக்கு சார். ஆமாமா. இல்ல என்னன்னா இப்போ இந்த பாம்புங்களை எல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா. அப்புறம் சார் இந்த பாம்பு வந்து மலைப்பாம்புக்கு வந்து வாய் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்றது முதல்ல சொன்னீங்க. ஆனா ஆமா. அவ்வளவு குட்டியா இருக்கிற வாயை வச்சுக்கிட்டு எப்படி சார் அவ்வளவு பெரிய இப்ப மானம் அது வந்து என்ன விழுங்கிறதுக்கான சார் அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாஸ்ன்னு தெரியல. நம்ம உதடுகள் ஆமா இருக்கு இல்லையா? ஆமா லோயர் ஜா சார். அப்பர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நமக்கு அதான் இவ்வளோ தொறக்க சொன்னீங்க. முடியும். நான் அந்த வாய் என்ன ஆகும்னா 2மே இப்படி இப்படி விரியும் சார். இப்படி விரியும். ஓ நல்லா ஓ, பாருங்க. இப்ப ஓ. நமக்கு வந்து இப்படி விரியும். ஆமா எல்லா வேலையும் இப்படி தான் விரியும். இவ்வளோ மேக்ஸிமம். நம்மளால இப்படி தான் அவ்வளோதான் முடியும். ஆனால் இதுல மலைப்பாம்புல என்ன பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க. ஓ ஓ ஓ ஓ அப்போ எவ்வளோ பெரிய இருந்தாலும் முழுங்க வந்து ஸ்லோவா வந்து முழுங்கும். அதான் ஒரு அட்வான்டேஜ். ஒரு ஒரு ஓகே ஒரு உறுப்பு வந்து அதனுடைய ஃபங்ஷனல் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். செயல்முறை. அது உறுப்புகள் ஓகே. வந்து இப்படி இப்படி ஓப்பன் ஆகும். அதனால தான் இல்ல அட்வான்டேஜ். இப்போ இந்த மலைப்பாம்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனிங்கா இல்ல எல்லா பாம்புக்கும் ஆ அப்படிதானே சார்? இல்ல யூசுவலா பார்த்தா இந்த மலைப்பாம்புக்கு தான் சார் இது மாதிரி பெரிய இது முழுங்க முடியும். மத்த ஓ பாம்புகள்லாம் வந்து ஒரு நல்ல பாம்பு, கோப்ரா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதான் முழுங்க முடியும். ஒரு கோழியோ ஒரு அப்படிதான் இருக்கு. பெரிய பெரிய இதெல்லாம் முழுங்க முடியாது அதனால. ஒரு முழுங்க முயல் அந்த முடியாது. மாதிரி. ஆமா சார். ஓகே ஓகே ஏன்னா அது ஓகே. வாய் தொறக்க முடியாது இல்லையா? நம்மள மாரி தான். ஆமா இவ்வளவு தான் ஆ முடியும். மத்த ஓ பாம்புகள்லாம். அத வச்சு பண்ணலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க் ரொம்ப அருமையா தேங்க் யூ இருந்தது சார் செஷன். தேங்க் யூ சார். ஆனா தேங்க் யூ அதுதான் சார். எங்களுக்கு அதான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு விதமா விதவிதமா வந்து கத்துன்னு இருக்கிற மாதிரியா ஃபீலிங்கா இருக்கு எங்களுக்கு.
நானும் அ நிறைய கத்துக்கிறேன் சார் இல் மத்தவங்ககிட்ட இல்ல இருந்து. சார். நீங்க சொல்றதுக்கு மட்டும் இல்ல. ஆமா. இந்த மைண்ட் யுவர் மைண்ட்ல ஆமா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்றோம். ஒரு முறை ஆமாமா. வெரி பார்த்தீங்கன்னாக்கா, அ ம இந்த மாரி விலங்கியல் பத்தி எல்லா ஆமாமா. விஷயமும் கத்துக்கிறதுனால வந்து, நாங்களும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோவா மாறிடுவோம்னு தோணுது சார் எங்களுக்கு. இல்ல சார். அதான் நம்ம தொடர்ந்து தொடர் கதையா இருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து எல்லாருமே அதான் அட்டெண்ட் அதான். பண்ணோம்னா, நிறைய நம்முடைய விஷயங்கள். நாலேட்ஜ வந்து இன்னும் கெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஆமாமா. இதுதான்றது ஒரு ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்ம் சார் இது. ஸோ இப்ப எனிவே எனக்கு ரொம்ப தேங்க் யூ சார். தேங்க் யூ ரைட். சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். நன்றி நன்றி செல்வகுமார். அமுதா மேடம் பேசுறீங்களா? அதான் மேடம். அமுதா மேடம் ஒரு தரம் அவங்க நான் சொல்ல அமுதா முதல்ல மேடம். பேசிட்டோம். அமுதாமா முதல்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. பேசிட்டோம். ரொம்ப நேரம் ஆ. முதல்ல மேடத்த இல்ல பேசிட்டோம். சார், நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இல்ல இல்ல அமுதா அமுதா இல்ல மேடம். இல்ல இல்ல அமுதா அமுதா நான் மேடம். நான் நான் பேசிடுறேன். அதாவது ஆ, நான் கொஞ்சம் ஆ, லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நடுவுல பரவாயில்ல. இன்னொரு ஃபோன் கால் வேற வந்துருச்சு. அதனால என்னால ஃபுல்லா கேட்க முடியல. ஆனா அங்கங்க சில இதுகள்லாம் கேட்டேன். அதனுடைய பல்லோட பலனு, அது இது அது ஆசிட் எல்லாம் இருக்கு வயித்துல. அதை வச்சு மட்டும்தான் டைஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம். ஆம், பொதுவா நல்ல தகவல்கள். ஒரே இது சார், இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அந்த ம். பைத்தான் வந்து ஆ, ஆளுங்களை வந்து முழுங்காதுன்னு சொல்றீங்க. அது இஸ் ஆமா. இட் பிகாஸ் ஆஃப் தி சைஸ்? இல்ல, இல்ல. அப்படி இல்லம்மா. இப்போ ஏன் வந்து சாப்பிடணும்? இப்போ நம்ம போய் வந்து கரடிய சாப்பிடுறோமா? ஏன் கரடிய வந்து மத்த விலங்கு சாப்பிடுது, இல்ல வந்து ஒரு புலிய புடிச்சோ, பாம்பு புடிச்சு சாப்பிடுது, எலிய. நம்ப அது உணவு அதுக்கு வந்து எந்த உணவு தேவைப்படுது தெரியுது இல்லையா? ஸோ அத வந்து ஒரு மனிதன் ஏன் போணும்? மனிதன் வந்து ஆக்சிடென்டல். ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, அது இந்த மட்டும் தான் ரீசன் இல்லைங்களா? இட்ஸ் நாட் ஆமாமா. தட். இல்ல ஏன்னா இட்ஸ் எ மனுஷன்னா பெருசா இருக்கிறதுனால முழுங்கலையா? குழந்தைங்கன்னா என்ன பண்ணுங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்ல, இல்ல. இப்ப 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 நீங்க வந்து அது வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரலா வந்து விரும்பாது. இதெல்லாம் பேரு ஒரு ஆக்சிடென்டலா என்ன பண்ணும் அப்டின்னா, கழுத்த புடிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு இரையா நெனச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலா வந்து வெரி அது வெரி வந்து இன் இட்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் சேஃப்டிக்காக அது பண்ணிக்குதுன்னு நம்ம அது வச்சுக்கலாம். அது பட் இட் நம்ப வில் நாட் கம். அதே ஆமாமா. தேடி வந்து ஒரு ஆமா. குழந்தையோ அந்த மாதிரி. போகாது, போகாது. அதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்ம அந்த பயமே தேவையில்ல. ம். அது வந்து போகாது அட்டாக் பண்ணாது. அடுத்தது இன்னொரு அழகான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த கன்சர்வேஷனுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆமா, மாரி இவ்ளோ செலவு பண்ணி கோடி ஆமா. கோடியா செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்க விஷயத்த, ஆமா, ஆன்மீகம்ங்கிற ஒரே இடத்துல போட்டு அமுக்கிட்டாங்க ஆமா, அப்படிங்கிறத ஆமா. அழகா சொல்றீங்க. இல்ல அது நான் எப்பவுமே நான் நைஸ் என்னோட இதுல பாயிண்ட். வந்து கான்சர்வேஷன் மெத்தட்ல எழுதுவேன். ஃபுல்லாவே வந்து நம்ம ரிலிஜியஸ் எப்படி விளையாடுது? த ரோல் ஆஃப் ரிலிஜியன் இன் தி கன்சர்வேஷன் ஆஃப் தி வைல்ட் அனிமல்ஸ். அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா வெரி நான் போட்டு நைஸ். பேசுவேன். வெரி நைஸ் சார். இதுவும் இந்த படம் எடுத்து ஆடுறதெல்லாம் ஆடுமா சார்? அந்த இதுக்கு ஆஹ. அந்த பகுடிக்கெல்லாம் வந்து மயங்காதா? அது நல்ல ஆ, பாம்பு ஆ. மட்டும் தான் மயங்குமா? நல்ல பாம்பு வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவன் சவுண்டுக்காக பண்றதில்ல. அந்த மூவ்மென்ட் பண்றான்ல, அவன அதுக்கு காது வந்து இல்ல. காது கேட்காது. வைப்ரேஷன் தான். அது வந்து வந்து வைப்ரேஷன் தான். அந்த பாம்பாட்டன்றத வந்து அதெல்லாம் வந்து ஒரு சீட்டிங் தான் நம்மள. நம்ம ம். மக்கள வந்து அந்த மூட நம்பிக்கையில அத சரிங்க சார். அப்போ ஆ மந்திரத்துக்கு வந்து பாம்பு கட்டுப்படும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க சொல்ற அந்த வைப்ரேஷன், அந்த மூவ்மெண்ட்னால தான் அந்த பாம்பு வந்து தலைய ஆட்டுதுன்னு ஆமா. வச்சுக்கங்களேன். ஆ. ஆனா மந்திரத்துக்கு ஐ அம் சாரி ஐயய்யோ! சாரி. தலையில கை வச்சு ஐயய்யோ! உட்கார்ந்துருக்காங்க. ஐயய்யோ! பாருங்க தலையில கை ஐயய்யோ! வச்சுக்கிறாரு. இல்ல, இல்ல. அ சாரு சா சா சார் அதுக்காக கேட்காத இருக்க முடியாது சார். இல்ல, நம்ம கேட்போம் இல்ல. சார். இது இல்ல பாருங்க. அது சொல்றாங்கல்ல சார், கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அப்போ வந்து காது கேட்கல அப்படின்னா, அது எப்படி மந்திரத்துக்கு இல்ல, கட்டுப்படும்? இல்ல. ஸ்டீஃபன் சார் நீங்க கல்யாணி பதில் சொல்லாதீங்க. இல்லம்மா கல்யாணி மேடம், நான் எப்பவுமே வந்து ஒரு ஆசிரியர், மாணவருக்கு என்ன சொல்லுவேன்னா, "தம்பி கேள்வி கேட்காம இருக்காதீங்க. சம்திங் இஸ் பெட்டர் நத்திங் நான் ஒத்துக்க மாட்டேன்." நெறைய பேர் நான்சென்ஸ் நெனைக்கிறாங்க இல்லையா? நான்சென்ஸ் இஸ் பெட்டர் தென் நத்திங். என்னுடைய கான்செப்ட். நான் ரொம்ப ஆண்டுகளா பள்ளி அப்ப என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த நீங்க கேள்வி கேட்க எல்லாமே கேட்டது நல்ல கேள்வி தான். ஏன்னா வந்து கேட்குதான்னா, அத நான் சொன்னேன், எங்க இதுல வந்து பயாலஜி படிச்சீங்கன்னா, காதுகள் இருக்கு. மத்த விலங்குகள் போல காதுகள் இல்ல. ஸோ அந்த பாம்பு எல்லா பாம்புகளும் இல்ல. நடக்கும்போது வைப்ரேஷன் இருக்கும். எந்த மந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, மூட நம்பிக்கைகள். நீங்க இதுக்கு வந்து கேட்டா வந்து நான் வந்து 0. இத பத்தி அத அத வந்து நம்ப அத பத்தி நாங்க நெனைக்கிறதே இல்ல. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் மாரி மித்ஸு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அ அ ஏற்கனவே நம்ம நெறைய நடத்திட்டோம். இது ஸ்டீஃபன் சார் நெறைய எடுத்திருக்காரு. மூளைய வந்து நம்ப முடியாத நம்புகிறது. நம்ப இல்ல வந்து அத நீங்க சொன்ன நம்பக்கூடாது. பாயிண்ட் அந்த மூவ்மெண்ட்டுக்காக அப்ப வந்து பாம்புக்கு வந்து ஆமா, கண்ணு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஆமா, ஆமா. அது அது மூவ்மெண்ட் வந்து வந்து ஆ
பாம்பு அந்த மூமெண்ட்டை வச்சு மூமெண்ட் அதுவும் தலையை அவ்வளோ ஆட்டுதுன்னு வச்சுக்குவோம். ஆனா இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேபி yet to find out. இல்லை 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 அது இல்லை அது ரூல்ட் அவுட். என்ன கேட்டீங்கன்னா Yet to தப்பு. find out. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஆனா நான் வந்து அதுல போகவே மாட்டேன். சார் ஏன்னா நீங்க இட் போக இஸ் வேண்டாம் சார். இல்ல சார் தேங்க்யூ ஸ்டீபன் சார் சார். ஸ்டீபன் சார் ஒன்றும் சார் சிரிப்புக்கே அர்த்தம் சார் சொல்லுங்க. சார் அதை சார் பத்தி சில பேச கே மாட்டாரு சார். சில கேள்விகள்லாம் தான் சார் பதில் சொல்ல முடியும். எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது சார். அதெல்லாம் நீங்க ஒரு ஒண்ணும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஒரு வீம்புக்கு கேட்குற இல்ல சார் நீங்க ஒரு ஆ சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜி நிறைய பிரெயின் சார் படிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு அதனாலதான் சார் அவங்க அவர் சிம்பிள்ல சார் காட்டினாரு. அதான் சார் நாங்க அவர்கிட்ட கேள்வியே கேட்கல சார். சத்யநாராயண சார் இன்னைக்கு கேள்வி உங்களை நோக்கி ஆமா மட்டுமே. இல்ல இல்ல ஒரு கேட்கலாம் விஷயம் இல்ல இல்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க கவனிச்சிங்களா நீங்க மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க கவனிச்சிங்களா? நிறைய விஷயம் சொன்னாங்க தான். நீங்க 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 பதில் சொல்லாதீங்கன்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க நான் என்ன பதில் சொன்னா உங்களுக்கு தெரியும். தெரியல சார். இல்ல கே- அவதாமா சரி, விடுங்க. வராங்களா? அமிதா மேடம் இருக்கீங்களா? அப்புறம் மேடம் சார் அப்போ ஆ, சார் ஒரே ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு இப்போ நிமிஷம் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. இந்த இந்த பாம்பு இப்ப பாம்பும் கீரியும் வந்து சண்டை போடுறாங்கல்ல சார், ரெண்டுத்துக்கும் வந்து சண்டை விடுறாங்க. அப்ப ஆமா அந்த கீரி வந்து பாத்தீங்கன்னா பாம்பை வந்து பிடிச்சிருது. அந்த மாதிரி அந்த கீரி வந்து மலைப்பாம்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாதா சார்? இல்ல இல்ல சார். அந்த கீரி நேச்சுரலா பாத்தீங்கன்னா பாம்பு கிட்ட போகாது. இவன் வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக ட்ரெயின் பண்ணி ஓ பண்றது தான். ஓ ஓ. அதுல வந்து அப்போ ரியல் இல்ல. பாம்பும் கீரியும்ன்ற சொல்றது அந்த அந்த அதுவே ஒரு மித்து தானே சார் அது? ஆமா அது ஒரு இதான் அதான் சார். பாம்பு வந்து விளையாட்டுறான். அவனுக்கு என்னன்னா இல்ல காசு இல்ல வசூல் பண்ணோம் தெருவுல. சார், அதெல்லாம் கிடையாது சார். ஆ. கீரி வந்து பாம்போட சண்டை போடும் சார். போடாமல்லாம் கிடையாது சார். நான் சின்ன வயசுல மஞ்சரின்னு ஒரு புத்தகத்துல சார் இத நான் படிச்சுட்டு அந்த கீரி புள்ள உடனே அந்த அருகம்புல்ல இருக்கிற இடத்துல போய் அந்த அருகம்புல்ல வந்து வாயால மென்னு முழுங்கும் அப்படிங்கிறதையும் நான் படிச்சிருக்கேன். அதுல போய் உருளுங்கிறதையும் நான் படிச்சிருக்கேன். அது என் மனசுல ஆழ பதிஞ்சுது. அது வந்து மஞ்சரியில அந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சரிங்கிற ஒரு புத்தகம். மஞ்சரி பத்திரிகை உண்டு. அதுல நிறைய உண்மை செய்திகள், எல்லா துறையை சார்ந்த செய்திகளும் இருக்கும். அது எங்க அப்பா வாங்குவாங்க அந்த பத்திரிக்கை. அது அந்த பார்த்தோம் பத்திரிக்கையில கேக்குறேன். நாங்க வந்து படிச்ச நினைவு, அந்த அருகம்புல்லுல போய் அது கடந்து உருளுது. அதுக்கப்புறம் தான் அந்த அருகம்புல்லுல விஷம் வந்து பாயாது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூலிகையினுடைய சிறப்பை கண்டுபிடிக்கிறாங்க சார். அத வந்து நான் மஞ்சரியில முழுமையா படிச்சது இன்னைக்கு கூட என்னோட நினைவுல இருக்கு. அது வந்து நடக்குதுங்கிறது தெரியும் சார். இந்த அது செய்தி வந்து மேடம் நான் வந்து சென்னை பாம்பு பண்ணையில மெட்ராஸ் நேக் பார்க்ல என்னுடைய மாணவர்கள் தான் அங்க பயாலஜிஸ்டா இருக்கிறாங்க. பண்ணையில 4 பசங்க. அவங்ககிட்ட நான் கேட்கிறேன் ஆராய்ச்சி என்னப்பா இது மாதிரி எல்லாம் உண்மையா என்ன பார்த்துருக்கீங்க? ஏன்னா பாம்புலே ஆராய்ச்சி செய்துறாங்க. இதை நான் கேட்டு உங்களுக்கு வந்து தகவலை சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார். இல்லைன்னா இன்னொன்னு எனக்கு என்னன்னா சார், இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம பிடிச்சுக்கிட்டு வந்து வச்சு கண்காட்சிக்கு வச்சு நடத்துறதுக்கும், இயல்பான நிலையில இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆமாமா கேப்டிவ் டெஃபினட்டா அப்ப அந்த வேறுபாடு. இயல்பான நிலையில இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய தன்மை வேறவாகவும், ஆமா கூண்டுக்குள்ள கிடக்கும்போது அதனுடைய தன்மை வேறவாகவும் மாறி போகிறது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆமாமா அப்படி உண்மை. இருக்கும்போது இது வந்து வனத்துல நடந்த ஒரு நிகழ்வா நான் படிச்சது சார். சில இது வந்து நான் சின்ன வயசுல படிச்சது என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. எங்க அப்பா அந்த பத்திரிக்கை கல்கண்டு 2 பத்திரிக்கை தான் எங்க வீட்டுல வாங்குவோம். தலையில இருந்து கடைசி வரைக்கும் நான் படிக்கணும் அதை. அதை வந்து எங்க அப்பா கேட்பாங்க திடீர்னு. இதுல இன்னைக்கு என்ன முக்கியமா போட்டிருந்தது கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம், நான் சரியாவே படிக்கலையே அப்படிம்பாங்க. அப்ப நான் அதெல்லாம் சொல்லுவேன் எங்க அப்பாக்கு. அதனால எனக்கு நல்லா நினைவு இருக்கு சார் அது. யூசுவலா எதுக்கு சொல்லலாமா இந்த கீரை பத்தி படிக்கும்போது நான் கீரிப்புள்ளி படிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணோம் நான் வந்து இந்த சென்னையில வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த பறவைகளை பத்தி நீர் பறவைகளை படிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கீரிப்புள்ளி இருக்கு. நிறைய சென்னையில குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா, எது வேட்டையாடும் அப்படின்னா, சின்ன சின்ன குஞ்சு இருக்கு பார்த்தீங்களா? அந்த குஞ்சுகள வேட்டையாடும். அந்த முட்டைகள் வேட்டையாடும். அ அங்க இருக்கிற தண்ணி பாம்பு இது மாரெல்லாம் வந்து போகாது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, அதனுடைய விரும்புறது வந்து இந்த முட்டைகள் தான் மெயினா. சின்ன சின்ன சிக்ஸ் எல்லா பறவைகளுடைய இதுவும் வந்து என்ன பண்ணும், எங்க போய் வேட்டையாடும்போது அந்த கூடு இருக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்ட். அதுல போய் என்ன பண்ணும், நீந்து போயிட்டு தே வில் ஈட் அந்த அதான் என்னுடைய பார்வையில இதான் இது பார்க்கலாம். இருக்கலாம். சரி நான் வந்து ஐ ஹேவ் டு கெட் இன்ஃபர்மேஷன் மேடம்.
நன்றி. சார் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கீரி வந்து நம்ம வந்து மேபி இப்போ நாய வந்து காவலுக்கு வீட்டுக்கு வச்சிருக்கிறோம்ல, அந்த மாரி அந்த கீரிய வந்து அப்படி பழக்குனாங்களா? கீரி வச்சிருந்தா பாம்பு வராதுன்னு சொல்லி இல்ல, வச்சிருந்தாங்களான்னு இல்ல. தெரியல. ஐயோ அது இந்த மாரி. அம்மா என்ன இல்ல, இல்ல. கேட்டுக்கிட்டே சரி இருந்தா என்ன இல்ல, இல்ல, இல்ல. என்ன மேடம்? அமுதம். எனக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து கீரிப்புள்ளையும் பாம்பும் சண்டை போடாதுன்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஆமா, தகவல். அதுக்கு சம்மந்தமே வராது. இன்டராக்ஷன். அதாவது புத்தகத்துல எழுதுறதெல்லாம் உண்மை கிடையாது. பல நேரங்கள்ல சரி. பல புத்தகத்துல எழுதுறதெல்லாம் உண்மை கிடையாது. அதுவும் அந்த காலத்துல எழுதியிருக்காங்கன்றது வந்து அந்த காலத்துல நிறைய புரடா விட்டாங்கன்றது ஒரு பக்கம். நாம கதைகள். நம்புறோன்றதுக்காக பல விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனா அதுக்குண்டான தரவுகள் எனக்கு தெரியல. நீங்க அதை செக் பண்ணுங்க சார். செக் பண்ணு. ஸ்டூடெண்ட் கிட்ட அது செக் பண்ணிட்டு செக் பண்ணுங்க நீங்க. இது இது இந்த இந்த தகவல் உண்மையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவசியம் தெரிஞ்சுக்கணும். சார் இது ஆமா சார். மாரல் ஸ்டோரி. மாரல் ஸ்டோரிஸ். கடைசியா மாரல் எழுதுவாங்க. இதனால இந்த கதை படிச்சா என்ன இது அப்படின்னு சொல்றது தான். அது வந்து இல்ல அது சரிதான் சார். அது சரிதான். ஆனா வந்து இது உண்மை தகவல் ரிசர்ச் பூர்வமா இது உண்மையா அப்படின்றது நான் நம்ம நான் நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். நல்ல நல்ல கேள்விதான். இது வந்து ஆமாமா, கேள்வி நல்லது தான். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். நீங்க அது பாருங்க. அமுதா நன்றி மேடம் அமுதா மேடம். சொன்னதுக்கு நன்றி. அமுதா மேடம் அது புக் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இல்ல, இல்ல. அவங்க ரொம்ப அந்த விழா நடத்துறதுக்கு அத பத்தியே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இல்ல அதுல ஜாலியா இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஐயோ! நீங்கலாம் இருக்கிறதுனால. ஸ்டீஃபன் மேடம் சார்லாம் மைக் ஆன் பண்ணல மேடம். நீங்க ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சுன்னுக்கிறீங்க. சார் என்ன சார் சிரிக்கிறது கூட வந்து கட்டளை இடுறீங்க. செல்வகுமார் உங்களுக்கு வந்துட்டார். வந்து என்ன தெரியுமா? கலாய்க்கிறதே வேலையா போச்சு. ஐயே! அதுதான். அம்மா நாங்க புத்தகத்துல உங்களுக்கு எல்லாம் எழுதுறதெல்லாம் உண்மை சப்போர்ட்டுமா. இல்ல. ஏன் சார்? புத்தகத்துல எழுதுறதெல்லாம் உண்மை இல்ல. அப்ப போய் ஒவ்வொன்னும் நம்ம போய் நின்னு பார்த்துட்டு வர முடியுமா சார்? ஐ எல்லாமே பார்க்கலாமா? உண்மை இல்லைன்னு வச்சுக்குவோம். அவங்க சொன்னா உண்மை இல்ல. புத்தகத்துல எழுதுனா உண்மை இல்ல. நிறைய புருடா. ஐயோ! எல்லாம் புருடாவிலேயே போயிட்டா அது எப்படி எல்லாம் சார் வந்து முடியும்? சிக்மண்ட் ஃப்ராய்டா எழுதி வைக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? ஆஹா! அது எழுதுனது கூட உண்மைன்னு நம்ம என்ன கண்டோம்? ஃப்ராய்டு எழுதுனது மட்டும் உண்மையா இருக்குமா? அது சில பேருக்கு அதுல எழுதி வச்ச அந்த புக்குக்குள்ள நம்ம வேணா நடுவுல பேஜஸ் வச்சிடலாமா? நான் என்னைக்காச்சும் சிக்மண்ட் ஃப்ராய்டு பத்தி சார் பேசியிருக்கேன். எனக்கு அவர் பேர் மட்டும் தான் தெரியும் சார். இல்லைன்னா நான் சூசன் சார் புக்குன்னு வேணா வச்சுக்கலாம். என்னைக்காச்சும் அவரை ரெஃபர் பண்ணி ஏதாச்சும் பேசியிருக்கா? அப்புறம் சொன்னதே இல்ல சார் நீங்க சார் அவர் நீங்க பேர். சைக்காலஜி சொல்றது எல்லாமே புக்கை ரெஃபர் பண்ணி தானே சார். நான் சைக்காலஜி சொல்றதெல்லாம் நீங்க நடந்துக்கிறத வச்சுதான். அப்படிதான் சார் நாங்களும் இந்த பாம்பு நடந்துக்கிறத வச்சுதான் நாங்களும் சொல்றோம். நான் ஒண்ணும் சொல்லல. நான் இப்ப கூட நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த தகவல் பொய்யா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் நீங்க வந்து அதை செக் பண்ணி மாணவர்கள்ட்ட இன்னைக்கு ரிசர்ச் பண்றவங்க கிட்ட செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மீறியும் நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களை. ஆமா சார். ஆனா சத்யநாராயணன் சார் அந்த அருகம்புள்ளை பாம்புதாம்மா சொன்னாங்க இல்லையா? அதுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு. விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் எதனால சொல்றேன்னா, இப்போ முத்துமலை வீட்ல வந்து பூனை வச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்க அந்த பூனை வந்து சில சமயம் எப்பவாவது வெளியில இருந்து வருமாம். வந்து ஒரே எதையோ சாப்பிட்டுட்டு வந்து பச்சை பச்சையா வாந்தி எடுக்குமாம். அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து அவங்க பயப்பட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா எங்க சித்தப்பாவோட பொண்ணு இங்க சென்னையில இருக்காங்க. அவங்க வீட்ல பூனை இருக்கு. அவ சொல்லி தான் எனக்கு தெரியும். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி பூனைகள் when they fall sick ஏதாவது சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாத போச்சு, வயிறு சரியில்லாத போச்சுன்னா, அதுகளுக்கு தெரியுமா எந்த பச்சிலை சாப்பிட்டா அது உடம்பு கியூர் ஆகும்னு. அதுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து அத மென்னு சில சமயம் அத வந்து அது எடுத்துருமா வாந்தி எடுத்த மாதிரி. அதுக்கு பேரு வாந்தி இல்ல. அல்லது மென்னு துப்புது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு பூனை முக்கியமான மட்டும் செய்தி. கிடையாது. நாய் கூட அத பண்ணோம்பா. நாய் கூட அத பண்ணோம். நாயுமே ஒரு வந்து சாப்பிட்டு வந்து வாந்தி எடுக்கும். நாங்க வளர்த்தது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நாயும் அந்த இல்ல மாதிரி பண்ணோம். ஒரு அது முக்கியமான அவங்க போய் செய்தி. தேடி போய் பச்சிலையை சாப்பிட்டு வருமா மாலதி? இல்லம்மா. அது ஆமா. அது வந்து சாப்பிடும்பா. அது எங்க இல்லம்மா வீட்ல ஒரு நாய் இருக்கிற வரைக்கும் எங்க வீட்ல வாசல்ல அந்த பார்ட் ஃபுல்லாவே செடி இருந்தது. நிறைய கார் நிறுத்தியிருக்கோம்ல. அந்த இடம் ஃபுல்லாவே எங்க வீட்ல வந்து செடியா தான் வச்சிருந்தோம். அந்த செடிங்களோட கூட புல்லு வளரும். சோ அம்மா அந்த ஒரு நாய் என்ன பண்ணும் எங்க வீட்ல அந்த அந்த அருகம்புல்லு அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கும். அந்த நாய் போயிட்ட பின்னதான் நாங்க இந்த கார்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறமா அந்த தெரியாது. ஆனா நாய் வந்து கண்டிப்பா சாப்பிடும். ஓகே. குப்பைமேனி இலையெல்லாம் சாப்பிடுமா அது? நமக்கு தெரியல. குப்பைமேனி சாப்பிடுறத நான் பார்த்திருக்கேன் நாய். அங்க கல்யாணி மேடம், மாலதி மேடம் ஒரு முக்கியமான செய்தி. சயின்ஸ் பத்தி நான் பேசுறேன். யூசுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கீரியும், நம்ம வந்து பாம்பு. கீரிய வந்து என்ன பண்ணும்னா,
நீங்க வந்து சாப்பிட்டு உடனே வந்து விஷம் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன சொல்றோம், வினாமஸ், நான் வினாமஸ். ஒரு பாம்பு வந்து ஃபேங் மூலமா அந்த பல் காமிச்சல்ல, அத கடிச்சா விஷத்த ஏத்துது. இல்லைங்களா? ஃபுல் பாம்பு சாப்பிட்டீங்கன்னா விஷம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பேரு தான் அப்படி விஷயம் இருந்தா அது பேரு வந்து பாய்சனஸ் ஸ்னேக்கு கூற வேண்டும். வினாமஸ் ஸ்னேக்குன்னு சொல்லக்கூடாது. எந்த விலங்குகளுமே ஃபுல்லா வந்து நீங்க நச்சு இருந்ததுன்னா, விஷம் இருந்ததுன்னா, அது பேரு விஷம் இருக்கக்கூடிய விலங்கு. ஆக நெறைய பேர் தெரியாது. இது வந்து என்ன பண்ண நீங்க சாப்பிட்டீங்கன்னா பல்லி சொல்றாங்கல்ல, விஷம் இல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பல்லி விஷமே இல்ல. அது தப்பா மூட நம்பிக்கை. அத மாரி இதுவும் நெறைய பாருங்கம்மா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபுல்லா ஒரு பாம்பு வந்து சண்டை போடும்போது என்ன பண்ணியிருக்கும்? கடிச்சிருந்தீங்கன்னு சொல்றீங்க அருகாம்புல்லு. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா தப்பு. யூசுவலா பார்த்தீங்கன்னா, விஷம் வந்து ஏறாது. கடிச்சா தான் விஷமே போகும். இப்ப ராபிட் டாக் வெறி நாய் இருக்கு இல்லையா? அது கடிச்சா தான் உங்களுக்கு வந்து ராபீஸ் வரும். சும்மா வராது. ஆக்சுவலா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே போல வந்து மனிதர்ல வந்து பாம்பு இதாகும். வந்து பூரா விஷம் இல்லைங்கிறது நம்ம சைனீஸ் வெட்டி வெட்டி பீஸ் போட்டு சாப்பிடுறதுல இருந்தே நம்மளுக்கு ஆமா, தெரியும். பாம்பு சாப்பிட்டா நம்ம ஆமா, சாக மாட்டோம்னு. ஆமா. இப்ப இல்ல இப்ப அப்ப எடுக்கும்போது எப்படி இந்த இது வரும்? கீரி போய் எப்படி ஏன் சாப்பிடணும்? அருகாம்புல்ல போய். கீரி போய் இந்த இது வந்து விஷம் அதுல இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப விஷம் வந்து இப்ப பாம்பு கொத்திருச்சு அப்படின்னா, ஆமா, அந்த ஆமா. கீரிக்கு வந்து விஷம் ஏறிருச்சுன்னா, அது போய் அருகம்புல்ல சாப்பிட்டு சரி பண்ணிக்குது. நீங்க சொல்ற பர்ட்டிகுலர் பாம்புக்கு விஷம் இல்ல அப்படிங்கிறீங்க, ஓகே. ஆனா எல்லா பாம்புக்கும் விஷம் இல்லன்னு நீங்க சொல்ல இருக்கு, முடியாதுல்ல? இருக்கு. ஆமா. சில பாம்புகள் கொத்துச்சுன்னா, நம்மளுக்கு இப்ப வந்து நீங்க மலைப்பாம்பு கூட தான் சண்டை போட்டதுன்னு நாங்க சொல்ல வரல, கீரி. வேற ஏதோ ஒரு விஷப்பாம்பு கூட சண்டை போடும்போது, அந்த பாம்பு கொத்திருச்சு அப்படின்னா, இந்த கீரிகள் வந்து அதுக்கு ஆன்டி இது வந்து அந்த அருகம்புல்லு மாதிரியான அதுவான்னு தெரியாது எனக்கு. அது மாதிரியான நெறைய பச்சிலைகள அது யூஸ் இப்போ பண்ணி அத தன்னைத்தானே காப்பாத்திக்கும் அப்படிங்கிறது இயற்கை. இப்போ நாங்க என்னன்னா, சார், நாங்க பாம்பு விஷத்துல இருந்து மருந்து மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல சார். அது உண்மைதானே சார்? ஆமா. அது வந்து என்னன்னா, அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, விஷத்த எடுப்பாங்கம்மா. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேங்க் காட்டுனேன் இல்லையா? அதுல நீங்க ஆ. இதுல போனீங்கன்னா, நம்ப கோவளம்ல போனீங்கன்னா, பாம்பு பண்ணை. அந்த மு மு என்ன முதலை பண்ணை முத்துக்காடு. இருக்கு. ஆ, குரோக்கடைல் பேங்க். அது உள்ள வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இருளா சொசைட்டி. அதுல வந்து அந்த பாம்புல வந்து எப்படி விஷத்த எடுக்குறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. எல்லாரும் வர்றவங்களுக்கு விசிட்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. அங்க போனா புரியும். அது வந்து விஷம் எடுக்கிறது. விஷம் வந்து அத வந்து எடுப்பாங்க. எடுத்து எடுத்து கலெக்ட் பண்ணி, அத லிஃபோலைஸ் ஃப்ரீஸ் பண்ணி, அதுல வந்து பவுடர் ஆக்கி தான் நமக்கு வந்து அ ஆன்டி வெனாமஸ தயார் பண்றாங்க. யூசுவலா அது அது பண்றது உண்டு. ஹார்ஸுக்கு குடுத்து வி ஹேவ் எ வேக்சின் தயார் பண்றாங்க இன்ஜெக்ஷன். அது வேற. சார் அது விஷயம் கிண்டி இருக்கு. அது சார் கிண்டியில ஸ்னேக் பார்க் இருந்தது. இப்ப இல்லையா? இருக்கு சார். அதுல வந்து எடுக்கிறது இல்ல சார். அத நிறுத்திட்டாங்க. சார் முன்ன வந்து அதுல அதுல எடுத்திருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். கண்ணு எதிர்க்க பாம்பு விஷம் அது எடுக்கிறத எப்ப சார் நான் பார்த்திருக்கேன். நான் அதாவது சொல்றது சார் ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி. யங் ஏஜ்ல 1990 யங் முன்ன ஏஜ்ல டாக்டர் நான் ஆமா. யங் ஏஜ்ல பார்த்திருக்கேன். பக்கத்திலேயே நின்னு பார்த்திருக்கேன் நான். டாக்டர் விட்டேக்கர்ன்னு விஷம் இருந்தார் சார். விஷம் ஆமா. விஷம் அப்படியே கொட்டுறது ஜூஸ் மாரி கொட்டுறத பார்த்திருக்கேன். சின்ன ஆமா கப்ல சார். வச்சு அந்த ரப்பர் வச்சு அவன் ஆமாமா. அழகா அழகா அந்த எடுப்பான். ஹால்ல அத என்ன நான் பண்ணா, பார்த்து அந்த இருளா ட்ரைப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அந்த காலத்துல வந்து சென்னை ஸ்நேப்பர் டாக்டர் விட்டேக்கர் தான் டைரக்டரா இருந்தாரு. பாம்புல ஸ்பெஷலிஸ்ட் அவரு. அந்த காலத்துல 1990க்கு முன்ன வந்து இது பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இது பண்ணக்கூடாது. கவர்ன்மென்ட்ல வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது. அனிமல் எத்திக்ஸ் குரூப்பு, அனிமல் ஆக்டிவிஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, பேட்டா இந்தியா அல்லது வந்து ப்ளூ கிராஸ் இது மாரிலாம் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி, இப்போ நெறைய சொசைட்டில வந்து தனியா வச்சு அங்க பண்றாங்க சார். நீங்க ரைட் தான். நானும் பார்த்துருக்கிறேன். சென்னை பண்ணது இப்போ நிறுத்திட்டாங்க. இப்போ பண்றதில்ல. அங்க டெமாட் பண்ணி இப்ப சார் நீங்க பண்ணாங்க. இப்ப சொன்னது அதுல இருந்து மருந்து எடுத்து அத வந்து ஹார்ஸுக்கு வந்து வேக்சின் மாரி குடுப்பாங்களா? ஏதோ சொன்னீங்க ஆக்சுவலா நீங்க. ஆக்சுவலா வந்து ஆன்டிபாடி தயார் பண்றது. ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா? அத மாரி பவுடர் பண்ணி இது பண்ணுவாங்க சில பேரு. இல்ல அது பல மெடிசின் பல யூஸ்க்கு மெடிசின் யூஸ் பண்றாங்க பண்றாங்க. பண்றாங்க. ஏன்னா அது ஒரு வகையான இது நம்ம நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாம். ஏன்னா பிறகு ஆ, பேசுவோம். ஆ. நம்ம அப்படியே வந்தாச்சு. டைவர்ட் ஆகி வந்தாச்சு. அதனால ஆமா. வந்து நிகழ்ச்சிய முடிச்சுக்கோ பிறகு பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி சார். ஒரு நல்ல ஒரு விளக்கம் குடுத்தீங்க. ஒரு நெறைய டாக்டர் கேள்விகள். ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர் இப்ப யாரு? தான் வந்தார். லேட்டா வந்தார் ரமேஷ். ஆ ஸோ நல்ல ஒரு விளக்கம் குடுத்தீங்க. நெறைய செய்திகள் சொன்னீங்க. மகிழ்ச்சி. நல்ல கலந்துரையாடல். உங்களின் ஆர்வத்திற்கும், எங்களுக்கு வேண்டியத நீங்க தீனி போட்டதுக்கும் நன்றி. ஐயோ! மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி சார். முதல்ல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன் நானு. டாக்டர் ரமேஷ் எதனா பேசுறீங்களா நீங்க?